கந்தர் அனுபூதிக்கு என்ன பெருமை? மற்ற எல்லாவற்றையும் அருணகிரிநாதர் பாடினாராம். கந்தர் அனுபூதிய முருகன் சொல்ல கிளியாக உட்கார்ந்து அதை கேட்டு கேட்டு அப்படியே திருப்பி சொன்னாராம். அதனால தான் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னாரு. நாம் படித்த படிப்பெல்லாம் எதுக்காக? முருகப்பெருமான் எனக்கு ஏன் படிப்பை கொடுத்தான்? அவனுக்கு வேணுமா, அவனை பாடணுமா, அதுக்காக எனக்கு படிப்பை கொடுத்தான். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற, தாமேன்னா முருகப்பெருமானே பெற, வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இனிமே நாக்கில் பல்ல போட்டு முருகனைத்தான் பாடணும், இந்த மனுஷனை பாடப்படாது. நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படின்னார் அருணகிரியார். கிரிவாய் விடுவிக்கிரமவேல் இறையோன் பரிவாரமெனும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. கிரின்னா மலைன்னு அர்த்தம். கிரவுஞ்ச மலை முருகப்பெருமான் அவதாரத்துக்கு அப்புறம் கைலாசத்திலிருந்து இறங்கி வர்ற பொழுது மாயமாபுரம்னு ஒரு பகுதி. அந்த மாயமாபுரத்துக்கு அரசன் தாருகாசுரன். தாருகன்னா யாரு? சூரனுடைய 2வது தம்பி. யானை முகம், மாயைக்கு அடையாளம். நம்மக்கிட்ட 3 இருக்கு: ஆணவம், கண்மம், மாயை. ஆணவத்துக்கு அடையாளம் சூரன், கண்மத்துக்கு அடையாளம் சிங்கமுகன், மாயைக்கு அடையாளம் தாருகாசுரன். மாயைன்னா என்ன? நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்மளை ஏமாற்றி போடும். நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு தெரியாது. பம்பாய்க்கு பக்கத்தில் சூரத்துன்னு ஒரு ஊர். வைரமெல்லாம் நல்லா கிடைக்கும், அருமையான வைரம் கிடைக்கும் சூரத்தில். நம் ஊருக்காரர் ஒருத்தர் அங்கே போனார், 1 கோடி ரூபாய்க்கு வைரம் வாங்கினார். சும்மா இவ்வளவு பெரிய பொட்டலம். ஒரு வைரக்கல் 1.5 கேரட்டு, மதிப்பு அதிகம். ஒரு பொட்டலம் இவ்வளவு தான். அந்த காலத்தில் மதிப்பு 1 கோடி ரூபாய். வாங்கி பத்திரமாக கொண்டுக்கிட்டு வரணும். சூரத்திலிருந்து மெட்ராஸுக்கு வரணும். ஒரு திருடன் இவர் வாங்கிறத பார்த்துவிட்டான். தெளிவாக திட்டம் பண்ணிட்டான். 1 கோடி ரூபா போகுது, இவர் கூட விட்டுறக்கூடாது. இவர் எந்த ட்ரெயினில் பம்பாயிலிருந்து சென்னைக்கு வர்றாரு எல்லாம் கண்டுபிடிச்சான். அது ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின், ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டு. கூபே 2 பேர் உட்காரலாம். அதில் ஏற்பாடு பண்ணினேன். அவனுக்கும் டிக்கெட்டு வாங்கினேன். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தேன். அவனுக்கு அதில் பக்கத்தில் டிக்கெட்டு கிடைச்சிருச்சு. இவர் அந்த பக்கம் படுத்திருக்காரு, அவன் இந்த பக்கம் படுத்திருக்கிறான். ஒரே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வசதியாக போச்சு. 1 கோடி ரூபா வச்சிருக்காரு, விட்டுறப்படாது. சென்னை போகிறதுக்குள்ளே 1 கோடி கை மாறணும். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, சென்னைக்கு வந்துருச்சு. அவனுக்கு ஒரே கவலை. என்ன கவலை? இவர்கிட்ட தேடி தேடி பார்க்குறான், வைரத்தை காணாம். இவர் சட்டை பைக்குள்ளே கையை விட்டான், கிடையாது. நல்ல கவலைப்படாமல் தூங்குறாரு. பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டான், கிடையாது. இவர் படுத்திருக்கிற இடம், இவர் கொண்ட அந்த பையி பெட்டி எல்லாம் பூட்டு கூட கிடையாது. திறந்தான், பார்த்தான், வைரத்தை காணாம். 1 கோடி ரூபா வைரம் போச்சு. அது எப்படி? யாரோ ஒருத்தன் நமக்கு முன்னால் திருடிவிட்டான். சே, தொழிலில் தோற்று போகக்கூடாது, நம்ம தோற்று போயிட்டான். ஒரே கவலை. சென்னைக்கு வந்தாச்சு. இவனை பிடிக்கிறதுக்கு போலீஸிலேருந்து பெரிய டிஎஸ்பியே வந்திருக்காரு. பழைய கேஸ் என்னமோ வந்து ரயில்லையே பிடிச்சிட்டாங்க. இவன் சொன்னான், இருங்க நான் வர்றேன், நமக்கு போலீஸும் வீடும் ஒன்று தான். காடு 6 மாதம், நாடு 6 மாதம், நமக்கு ஜெயில் 6 மாதம், வீடு 6 மாதம். கவலைப்படாதீங்க, இந்த ஐயாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். 1 கோடி ரூபாய்க்கு வைரம் வாங்கினார், எனக்கு தெரியும். இப்போ தேடி தேடி பார்க்குறேன், காணாம்.
வசதியாக எந்திரிச்சு போகிறாரு, டீ குடிக்கிறாரு, திரும்ப வந்து படுக்கிறாரு. நானும் தேடி பார்த்தேன், 1 கோடி ரூபாய் வைரத்தை காணோம். எவனோ எனக்கு முன்னால் அடிச்சுக்கிட்டு போயிட்டேன். தொழிலில் தோற்று போகக்கூடாது. இவற்றை ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன், நில்லுங்க. போனான். ஐயா, நீங்கள் வைரம் வாங்கினது எனக்கு தெரியும். ஆமாம், அதை தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. எங்கே வச்சிருக்கீங்க? இப்படி பார்த்தாரு. சொல்லுங்க, நான் திருட மாட்டேன், போலீஸ் வந்திருக்கு. பக்கத்தில் வந்தார். இவன் படுத்திருந்தான்ல, இவன் படுக்க அதுக்கு வந்தார். இவன் தலைக்கு வச்சு படுத்தான்ல தலையணை, அதுக்கு வந்தார். தலையணை ஒரே இருக்கா, ஒரேக்குள்ள கையை விட்டார், எடுத்தார். இந்தாருக்கு 1 கோடி ரூபா வைரம். அட, இதில் தானையா தலையை வச்சு 2 ராத்திரியாக படுத்து கிடந்தேன். எங்கிட்ட இருந்த வைரம் எனக்கு தெரியலையே. இதுதான் மாயை. நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும், நமக்கு தெரியாது. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு. எல்லாரும் அந்த பொண்ணை பயந்த பொண்ணு பயந்த பொண்ணுன்னு திட்டுனாங்க. அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தையோடு உட்கார்ந்துருக்கிறா. ஒரு திருடன் வந்துட்டான். என்ன பண்ண தெரியுமில்ல, கையில் இருந்த முறத்தினால அந்த பயலை நல்லா அடித்து விரட்டி விட்டான். இப்போத்தான் புரியுது, நானா விரட்டுனேன். என் பிள்ளைய தொட வந்தேன், வேகம் வந்துருச்சு, அடிச்சுட்டேன். இப்போ புரியுது. இப்போ வருந்தான் நான் கிட்டே போயிருக்க மாட்டேன், அவன் முரடேன். அப்போ இவளுக்குள்ளே உள்ள ஆற்றல் ஒரு நேரம் வர்ற பொழுது தெரியுதா இல்லையா? அது மாதிரி நமக்குள்ள மறைஞ்சிருக்கும், வெளியில் தெரியாது. இதுக்கு பேர் மாயைன்னு பேர். இந்த மாயையில் இருந்து தான் ஆணவன், கண்மம், மாயை. தாரகாசுரன் மாயைக்கு அடையாளம். தாரகாசுரன் சண்டைக்கு வந்தான் முருகனோட. முருகப்பெருமான் சண்டை போடுற பொழுது வீரபாகு தேவர் போன்ற பல பேர் இருந்தாங்க. அங்கே ஒரு மலை இருந்தது, கிரவுஞ்ச மலை. தாரகனுக்கு நண்பன். கிரவுஞ்ச மலைக்கு கண்ணை காமிச்சான். அது பக்கத்தில் போய் ஏதோ உண்மையான மலை மாதிரி உட்கார்ந்துருச்சு. இவங்க உள்ளே பார்த்தாங்க, குகைக்குள்ளே போனாங்க. உள்ளே போனால் தெரியலை, திரும்பி வர முடியலை, எங்கே என்னன்னு புரியலை. தடுமாறி போய் அத்தனை பேர், 1,09,000 பேர் எல்லாம் உள்ளே சிக்கிக்கிட்டாங்க. எப்படி இருக்கும்? முருகப்பெருமான் பார்த்தார், வேலாயுதத்தை விட்டார், கிரவுஞ்ச மலை உடைந்தது. உள்ளே இருந்தவங்களெல்லாம் மாயை மாறி வெளியில் வந்தார்கள். தாரகனுக்கு துணை போச்சா, தாரகனும் கொல்லப்பட்டான். முதல்ல மாயை போகும், அப்புறம் கண்மம் போகும். இந்த ஆணவம் இருக்கு பாருங்க, திமிரு, கடைசி வரைக்கும் போகாது. வேணா அதை மாற்றலாமே தவிர அழிக்க முடியாது. இதுதான் கந்த புராணம், நம்ம சொந்த புராணம். ஆணவன் யாரு? சூரன். கண்மம் யாரு? அவன் தம்பி சிங்கமுகன். மாயை யாரு? தாரகன். தாரகனோட வந்தது கிரவுஞ்சம். கிரவுஞ்சத்தின் மீது வேல் விட்டான். கிரிவாய் விடு. கிரின்னா மலை. கிரிவலம்னு சொல்கிறீங்களா இல்லையா? கிரின்னா மலை. கிரிவாய் விடு. கிரவுஞ்சகிரியின் மீது விட்ட விக்கிரமவேல். விக்கிரமம்னா பராக்கிரமன் அர்த்தம், ஆற்றல் வாய்ந்தவன். வேலுடைய ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது. தமிழில் வேலுன்னு அர்த்தம் தெரியுமா? வெல்வது வேல், கொல்வது கோல், அவ்வளோதானே தமிழ். வெல்வதுன்னு அர்த்தம். பாரதியார் பாடுவார், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல், வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். வேல் துள்ளி வருமாம். வேலுக்கு தனி ஆற்றல். முருகனை விட வேலுக்கு தனி ஆற்றல். எல்லாம் வேலை வச்சு கும்பிடுவாங்க. முருகன் இருந்தால் வேல் இருக்கும், வேல் இருந்தால் முருகன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இருக்கு? பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. எங்கள் சொந்த ஊர் தேவகோட்டை. அங்கிருந்து பழனிக்கு 180 கிலோமீட்டர் 7 நாள் நடப்பாங்க. இன்னைக்கு காலையில் ஆரம்பித்தா 7ஆம் நாள் காலையில் தான் பழனிக்கு போவாங்க. செருப்பு போடக்கூடாது.
ஒரு சேலையத்தான் மாற்றி மாற்றி, சார் ஒரு சேலையை எப்படி மாற்றி மாற்றி கட்டுறது? குளிக்கிறது எப்படி? சேலையோட குளித்து ஈரத்தோட நடந்து காஞ்சிரும். எப்படி இருக்கும்? ஆண்களாவது வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு துண்டை போர்த்திக்கிட்டு ஓடிடலாம். பொம்பளைங்க பாவம், அந்த சேலை அது நடக்கவும் முடியாது. ஈரத்தோடு நடக்க முடியுமா? எவ்வளவு பாடு நடந்து வர்றாங்க. என்ன வேணும்? குழந்தை வேணும். அடுத்த வருஷம் குழந்தை பிறக்குது. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? குழந்தைய தூக்கிக்கிட்டு நடக்கிறாங்க. ஐயோ, அது ரொம்ப கஷ்டம். குழந்தையை தூக்கி, குழந்தைக்கான பாலை தூக்கி, பால் பாட்டிலை தூக்கி, குழந்தைக்கான எல்லாத்தையும் தூக்கி, அங்கங்கே குழந்தைக்கு பால் கொடுத்து, அங்கங்கே குழந்தைக்கு வசதி பண்ணி கொடுத்து, இவங்க தூங்க முடியாது. 7 நாளும் என்ன தவம் பாருங்க. நடந்து போவாங்க. காலில் வியாதியா? ஆமாம். எங்கே போகிறது? மருந்து என்ன? ஒரே மருந்து. என்ன? அங்கே ஒரு சாமியாடி இருப்பார், அவர்கிட்ட போவாங்க. ஒரு வேல் வச்சிருப்பார், வேலை கும்பிடுவாங்க. விபூதி கொடுப்பாரு, விபூதியை வாங்கி காலில் தேய்ப்பாங்க. முருகா, சரியா போச்சு. நம்புறீங்களா நம்பலியா? 19 வருஷம் நடந்திருக்கேன். அப்படி 180 கிலோமீட்டர் 7 நாள் 19 ஆண்டுகள். வயசானதுக்கு அப்புறம் நடக்க முடியலை. எங்களோட 2 ஜெர்மனிக்காரங்க வந்தாங்க. ஜெர்மனியிலேருந்து. அவங்க செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளே நடக்கிறவங்க. அவன் என்ன சொல்லிவிட்டான்? நானும் பாத யாத்திரை வர்றேன்ட்டான். உன் உடம்புக்கு பாத யாத்திரையெல்லாம் ஒத்து வராதரா? வர்றேன்ட்டான். 2 பேர் நல்ல வெள்ளையர்னு இருக்கிறாங்க. கூட்டிக்கிட்டு போனோம். பிள்ளையார்பட்டிக்கு இப்போ முன்னால் குன்னக்குடின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குன்னக்குடியிலேருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் அதுக்கு 25 கிலோமீட்டர் முன்னால் தேவகோட்டையிலேருந்தே நடக்கிறோம். இவங்க குன்னக்குடியிலேருந்து காலையில் 10 மணிக்கு நல்ல வெயிலில் நடக்க ஆரம்பித்தாங்க. தைப்பூசம், அது பிப்ரவரி மாதம் வந்துச்சு. வெயில் ஆரம்பிச்சிடும். நடக்கிறாங்க. கண்டவராயம்பட்டின்னு ஒரு ஊர். கண்மாய், 2 கண்மாய், ஏறி இறங்கணும். முள் கல் குத்திக்கிட்டே இருக்கும். இந்த கல் என்ன தெரியுமா செய்ய? காலில் குத்திட்டா கீழே விழாது. நானும் பழனிக்கு வாரேங்க. ஆமாங்க, குத்திக்கிட்டா கல் கீழே விழணுமா இல்லையா? நின்று அந்த கல்லை எடுத்து போட்டுவிட்டு நடந்தா அடுத்த கல் நான் பழனிக்கு வாரேங்க. எவ்வளவு கஷ்டம். இவங்க அதில் வர்றாங்க பாவம். கண்டவராயம்பட்டி கண்மாய் தாண்டறமா 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு தக்காளி பழம் ரெடி ஆயிடுச்சு. காலில் ஆளுக்கு ஒரு தக்காளி பழம், சும்மா சரியான தக்காளி. அவன் நிறத்துக்கும் அதுக்கும் பளிச்சுன்னு அடிக்குது. தடுமாறுறான். என்னடா வம்பா போச்சே, கடவுளே கடவுளே என்னடா பண்ணுறது? கண்டவராயம்பட்டியில் மத்தியானம் 2 மணி. பிள்ளையார் கோயிலில் நாங்கள்லாம் படுத்திருக்கோம். இவங்க 2 பேரும் வந்தாங்க. வாட் மெடிசின் யூ அப்ளை ஃபார் திஸ்? இதுக்கு என்ன மருந்து போடுவீங்க? நாங்கள் என்ன சொன்னோம்? விபூதி தான் பூசுவோம். கமான் கொண்டான்ட்டேன். எங்கள் சாமியாடி செட்டியார் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், ஒரு பெரிய வாளி கொண்டாங்க, வாளியில் விபூதியை போடுங்க, தண்ணியில் குழப்புங்க, அவனுக்கு முழங்காலிலேருந்து கீழே வரைக்கும் 10 போட்டு விடுங்க. 10 போடுறதுன்னா தெரியுமா? நெத்தியில் 1 சைபர் போடுறதில்ல. முழங்காலுக்கு கீழே விபூதியில் விபூதி காப்பு 10 போடுறது. 2 பயலையின் காலை நீட்ட சொல்லி அவ்வளவு விபூதி முழங்காலில் இருந்து உள்ளங்கால் முடிய நல்லா 10 போட்டான். படுத்தானா நல்லா தூங்கிட்டாங்க. 5 மணிக்கு எழுப்புறோம், முழிக்கிறான், நல்லா இருக்கு, கால் விறுவிறுன்னு இருக்கு. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ராத்திரிக்கு நடக்கிறேன். மறுநாள் காலையில் திரும்ப 10 போடு. நாங்கள் பகவானை நினைச்சோமோ இல்லையோ, இவனுக்கு 10 போடுறத நினைச்சோம். ஆமாம், இவனுக்கு பண்ணுறது தானையா பகவானுக்கு பண்ணது. 10 போடுற பொழுது முருகா 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 முருகா, இது ஓங்காலு, முருகா 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 முருகா. பழனி வரைக்கும் வந்துட்டாங்க. 7ஆம் நாள் காலையில் பழனிக்கு வந்து மலை ஏறி நிற்கிறான். உள்ளே போகக்கூடாது, வெளியிலே கும்பிட்டான். ஒன்று கேட்டாங்க 2 பேரும். ஒன்று செஞ்ச, என்ன, இந்த மெடிசின் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எந்த மெடிசின்? விபூதி.
ஏன்னு கேட்டோம். நாங்கள் ஜெர்மனியில் கொண்டு டெஸ்ட்டு பண்ணணும். மியூனிக்குன்னு ஒரு ஊர் ஜெர்மனியில் தெரியுமா? நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன். ஒரு வாரம் அங்கே பேச்சு. மியூனிக் அந்த ஊர். அங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட்டு பண்ணுறேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் கடுதாசி போடுறேன். டெஸ்ட்டு பண்ணி அதில் மெடிக்கல் எஃபெக்ட் இருக்கா, மருந்து என்னமோ இருக்கா. திருநீற்றில் மருந்து இருக்கு தெரியுமா, என்னமோ இருக்கா. பதில் போட்டேன் அங்கேருந்து. என்ன தெரியுமா போட்டேன்? தெர் இஸ் நோ மெடிசனல் எஃபெக்ட், தெர் இஸ் டிவைன் எஃபெக்ட். அதில் மருந்து ஒன்றும் கிடையாது, ஆண்டவன் அருள் மட்டும்தான் இருக்கு. நம்புறீங்களா இல்லையா? எதுக்கு இவ்வளவும் சொல்ல வந்தேன் தெரியுமா? 5000 பேர் 10,000 பேர் பின்னால் 500 கார் வரும். முதலாளி பூரா நடப்பாங்க, காரு பின்னால் வரும். டிரைவர் பக்கத்தில் வந்து என்னமும் வேணுமாம் பாரு, நீங்கள் வரப்படாது போன்றுருவாங்க. காரில் ஏறிக்கணும் போல தோணுமில்ல, கெட்டு போகுமில்ல. நம்ம தானே நடக்கணும், இன்னும் காராக நடக்கும். எதை கும்பிட்டான் தெரியுமா? வேல் தான். கையில் ஒரு வேல், கதிர்வேல். அதான் கிரிவாய் விடு விக்கிரமவேல். வேலுக்குத்தான் அவ்வளவு மதிப்பு. அந்த வேல் ரத்தின வேலுங்க, சுற்றி வர ரத்தினம், நடுவில் ஒரு வைரம் இவ்வளவு பெருசு, கீழே தங்கத்தில் தண்டு இவ்வளவு உயரம். அதை 3 பகுதியாக ஒரு விபூதி பைக்குள்ளே வச்சுருப்பாங்க. எடுத்தாங்கன்னா 50 மூட்டை அரிசி சோறு வடித்து போடணும், இல்லைன்னா வேல் வேகம் தொலைச்சு விடும். 50 மூட்டை எத்தனை பேருக்கு சாப்பாடு நடக்கும்? வேலை எடுக்கிறதே இல்லை. மாசி மகத்தன்னைக்கு எடுப்பாங்க வெளியில். பழனிக்கு போனால் போகிற வழியெல்லாம் அது விபூதி பைக்குள்ளே தான் இருக்கும். பழனிக்கு போன உடனே 3 நாள் எடுப்பாங்க. 3 நாள் 50 மூட்டை சாப்பாடு அன்னதானம் நடக்கும். வேலை எடுத்த அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு திருப்பி உள்ளே வச்சிருவாங்க. ஒரு புண்ணியவான் அந்த காலத்தில் அந்த ரத்தின வேலை செஞ்சு கொடுத்தாரு. அதில் ரத்தினங்கள் விழுந்துருச்சு, 150 வருஷத்துக்கு மேலே விழுந்துருச்சு. ஒருத்தர் சாமி அழைப்பிச்சு இந்த விழுந்த ரத்தினத்தை ஒட்ட வைக்கிறேன்னார். நீ வேண்டாம், அதுக்கு உடையவன் வருவேன். ஒவ்வொரு ரத்தினமாக விழுகுது, பொட்டலங்கட்டிச்சு வைக்கிறோம். கடைசி பார்த்தா தங்கம் இருக்கு, ஒரு 10 ரத்தினம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, மற்ற எல்லாம் பொட்டலத்தில் இருக்கு. வேல் அப்படி. எந்த குடும்பம் செஞ்சு வச்சுதோ அந்த குடும்பம் நல்லா வந்து, அங்கேருந்து ஒருத்தர் வந்து இந்த வேலை நான் பழைய மாதிரி ஒழுங்கு பண்ணி தர்றேன், சாமி அழைப்பிச்சு கேட்டா கொடுன்றுச்சு. கொடுத்து இன்னைக்கு அந்த வேல் அற்புதமாக இருக்குது, அந்த குடும்பமும் நல்லா இருக்கு. முருகன் நம்மளோட பேசுவானா மாட்டானா? சத்தியமாக பேசுவான். நீங்கள் கொஞ்சம் நினைச்சு படுங்க, கனவுல வருவான். நினைக்கணுமில்ல. முன்கை நீண்டாத்தனமா முழங்கை நீளும். முன்கை எப்படியே வச்சுக்கிட்டா முழங்கை எங்கிட்டு நீளும்? நீங்கள் கொஞ்சம் நினைச்சிங்கன்னா முருகன் கனவுல வந்து காட்சி கொடு. கனவிலால் சுவாமி நின்மையில் வாழ்வும். அருணகிரிநாத சுவாமி பாடுறாரு. இரவினிடை துகிலியினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை 6 தோள் நிறையும் 2 பதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. ராத்திரி தூங்கினா கூட உன்னை மறக்கப்படாது முருகா. கிரிவாய் விடுவிக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும். அது யாரு? முருகனுடைய பரிவாரம். முருகனுடைய பரிவாரத்தை தான் நான் அடையணும், முருகனுடைய பரிவாரத்தோடு தான் இருக்கணும். பரிவாரம்னு ஒரு வார்த்தை இருக்கா? அது என்னம்மா பரிவாரம்னா, மூலஸ்தானம் ஒரு சாமி இருப்பார், சுற்றி வர ஒரு 7-8 சாமி இருக்கும். அதுக்கெல்லாம் பரிவார தேவதைன்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ள சிவபெருமான் இருப்பார், இந்த பக்கம் வெளியில் பிள்ளையார் இருப்பார், முருகன் இருப்பார், பைரவர் இருப்பார், காசி விஸ்வநாதர் இருப்பார், சண்டீசர் இருப்பார். இவங்களுக்கெல்லாம் என்ன பேர்? பரிவார தேவதை. இங்கே பரிவாரம்னா என்ன அர்த்தம்? முருகனுடைய அடியார்கள் கூட்டம்.
நம்ம தான் அவனுக்கு பரிவாரம். முருகன் வந்தா யாரு வருவா? அடியார்கள் வருவார்கள். நம்ம தான் பரிவாரம். வீரபாகு தேவர் இல்லை, நீங்களும் நானும் தான் முருகனுடைய பரிவாரம். முருகா, நீ என்னை ஆட்கொண்டாய், உன் பரிவாரத்தை நான் அடைய வேண்டும். பரிவாரம் எனும் பதம். பதம்னா என்ன? சிவபதம் சொல்றீங்கள்ல, அவர் சிவபதம் அடைந்து விட்டார். எழுதுறானா இல்லையா? அவர் சிவபதம் அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எழுதப்படாது. பதம்னா பெற முடியாத இடம், பெற முடியாத பெரிய பகுதி. அதுக்கு போனதுக்கு வருத்தப்படலாமோ? இறந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கலாம். சிவபதம் அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கப்படாது. அப்போ என்ன அர்த்தம்? ஐயையோ, இந்த ஆள் சிவபதத்துக்கு போயிட்டாரே, நீ சிவபதம் கெட்டுல போயிரும் அப்படின்னு வருத்தப்படுறேன்னு அர்த்தம். தெரியாதனமாக எழுதி வைக்கிறாங்க. என் தகப்பனார் சோமசுந்தரன் செட்டியார் சிவபதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கூடாது. மனசு வருத்தத்தோடு தெரிவிக்கிறதா இருந்தால் இறந்து விட்டார்னு எழுதுங்க, சரியா போயிடும். சிவபதம், பதம்னா என்ன அர்த்தம்? கிடைக்க முடியாத பதவி. இங்கே என்ன கேட்குறானா? பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய். உன்னுடைய அடியார் கூட்டத்தை அடைகிறது பெற முடியாத பதமா? நான் எப்பவும் யாரு கூட இருக்கணும்? அடியார்கள் கூட்டத்தில் தான் இருக்கணும். அம்மா, திருவாசகம் படிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சிருக்கீங்க. நேற்றுக்கு பாடினீங்களா? ஆமாம் பாடினீங்க. அதில் 21ஆம் தலைப்பு என்ன? கோயில் மூத்த திருப்பதிகம். அதில் பாட்டு என்ன? உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. சிவபெருமானே, அம்பாளுக்குள்ள நீ இருக்கிற, உனக்குள்ள அம்பாள் இருக்கிறா. 2 பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் எப்பொழுதும் அடியார் கூட்டத்திலேயே இருக்கணும். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன். அடியார்கள் நடுவில் இருக்கிறது அவ்வளவு புண்ணியம். ஏன் தெரியுமா? இந்த மனசுக்கு ஒரு கெட்ட வழக்கம் உண்டு. எதில் இருக்கிறோமோ அதில் சார்ந்து விடும். இப்போ சினிமா பார்க்குறோம்னு வச்சுக்கிடுங்க, அப்படியே ஐக்கியமாகிடுவோம். ஆகிருக்குமா இல்லையா? உடுத்தி இருக்கிற சேலையை எவனும் உறிஞ்சிக்கிட்டு போனால் கூட தெரியாது. படம் முடிய விட்டுத்தான் ஒன்றுமில்லைன்னு தெரியும். படத்துலையும் ஒன்றுமில்லைன்னு தெரியும், நமக்கும் ஒன்றுமில்லைன்னு தெரியும். அப்படி ஈடுபடுறான் மனசு. சரி, கோயிலுக்கு வந்தால் ஒருத்தர் திருப்புகள் சொல்கிறாரா, அதில் ஈடுபடுறான். தேர்தல் கூட்டம் இந்த வரப்போகுது, நம்மளை ராத்திரி பகலாக போட்டு வறுக்க போகிறாங்க. தேர்தல் கூட்டத்துக்கு போனால் அதிலே ஈடுபட்டு போயிடுவோம். இந்த ஆன்மாவுக்கு ஒரு தன்மை சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து. அடியார்கள் கூட்டத்தில் இருந்தால் எப்பவும் ஆண்டவனையே நினச்சிக்கிட்டு இருப்போம். அதனால என்ன சொல்கிறாரு? அடியார் கூட்டத்தில் என்ன வைக்கணும்? கிரிவாய் விடுவிக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே. மனமே, நீ எப்பவும் அடியார் கூட உட்கார்ந்துரு. மனம் கேட்குது, நமக்கு ஒரு திமிரு இருக்கே, ஆணவம் இருக்கே, அந்த ஆணவத்தை என்ன செய்கிறது? பொறுமையினாலே ஆணவத்தை வேரோட வெட்டு. பொறையாம் அறிவால். பொறையின என்ன அர்த்தம்? பொறுமை. பொறுமை கடலினும் பெரிது. பொறுமை இல்லைன்னா வாழ்க்கை வீணா போயிடும். எத்தனையோ தப்பு நடக்கும், பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், தெரிஞ்சுதானே இருக்கிறோம். பொறுமை. பொறையாம் அறிவால். அறிவாய். அறிவாயின்னா அறிவாள் சொல்கிறோமில்ல, வெட்டுறது.
அறிவாள் இது அறிவாய். அறிவாய் மனமே வெட்டிவிடு. எதை அடியோட வெட்டு. எதை அகந்தையே. அகந்தைன்னா என்ன? ஆணவம். ஆணவத்தை எப்படி வெட்டணும்? அடியோட வெட்டணுமா. 3 விஷயம் மிச்சம் வைக்கப்படாது. மொத்தமாக வெட்டிவிடணும். செடியை வெட்டுற போது வேரோட வெட்டிவிடணும், இல்லைன்னா முளைச்சிடும். கடனை கொடுக்குற போது மொத்தமாக கொடுத்துடணும், இல்லைன்னா அது வட்டி குட்டின்னு போட்டுக்கிட்டு போயிடும். போடுமா இல்லையா? 3வது, நோயை தீர்க்கிற போது அடியோட தீர்க்கணும். கேன்சர் வந்துருச்சு, ஒரு பகுதியை தீர்ச்சி விட்டேன், மிச்ச பகுதி வளரும். புரியுதா? இந்த 3ஐயும் அடியோடு. ஆணவத்தை அடியோடு அகற்றணும். கொஞ்சம் பாக்கி வச்ச அது தலையை தூக்கிடும். நடராஜா காலுக்கு கீழே யார் படுத்து கிடக்கிறா? முயலகன். அதே ஆணவம். மிதிச்சுக்கிட்டு இருக்காரு, தூக்கினாரு எந்திரிச்சிருவேன். அழுத்தி மிதிச்சிருக்காரு. முருகன் மயிலில் உட்கார்ந்து இருக்காரா? மயில் யாரு? சூரன். சூரன் யாரு? ஆணவம். உட்கார்ந்து இருக்கார். எந்திரிச்சாரு, மயில் எங்கேயோ ஓடிடும். ஆணவத்தை எப்பவும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை வாழ விடாது. கிரிவாய் விடுவிக்கிரமவேல் இறையோன் பரிவாரமெனும் பதம்மே வலையே புரிவாய் மனனேன் பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே. பொறுமை என்னும் அறிவை கொண்டு ஆணவத்தை வேருடன் அறிந்து தள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அடியார்கள் காலை பிடிச்சுக்கணும். அடியார்களுக்கு ஆணவம் இருக்குமா? ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 பேர். ஆண் எத்தனை, பெண் எத்தனை? ஒரே ஒரு பொண்ணு கோதனாச்சியார். ஆண்கள் 11 பேர். அதில் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தை தவிர வேற எதையும் பாட மாட்டார். திருப்பதி பெருமாளை கூட பாட மாட்டார். லட்ச லட்சமாக தருவார் ஐயா, எனக்கு வேண்டாம். திருப்பதி பெருமாள் பாட மாட்டேன், திருக்கோஷ்டியூர் பாட மாட்டேன், திருத்தங்கல் பாட மாட்டேன், ஸ்ரீரங்கம் அதை மட்டும்தான் பாடுவேன். யார் அவர்? அப்படி ஒரு ஆழ்வார் தெரியுமா? தொண்டரடி பொடியாழ்வார். அவர் பாடின பாட்டு உங்களுக்கு தெரியுமா? சும்மா முழிக்கப்படாது, தெரியும். பொய் சொல்லப்படாது, தெரியும். சொல்லவா? பச்சை மாமலை போல் மேனி. தெரியுமா இல்லையா? அப்புறம் ஏன் தெரியாது? நீங்கள் சார் அது சினிமா பாட்டுன்னு நினச்சான். நீங்கள் என்ன ஆழ்வார் பாட்டுங்கிறீங்க? ஆழ்வார் பாடுனா நமக்கு தெரியாது, சினிமாவில் வந்தாத்தான் நமக்கு தெரியும். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கையை நோக்கி கடல் நிறக்கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. மேற்கு பக்கம் தலை, கிழக்கு பக்கம் கால், வடக்கிலே முதுகு, தெற்கிலே இலங்கையை பார்த்து முகம். ஸ்ரீரங்கத்து பெருமாளே, ஒன்றை தவிர யாரையும் கும்பிட மாட்டேன். அந்த ஆழ்வாருக்கு என்ன பேர்? தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். பழைய பேர் விப்ர நாராயணர். ஆனால் பின்னால் பேரை மாற்றி விட்டார், தொண்டர் அடிப்பொடி. எந்த தொண்டர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க காலில் போட்டிருக்கிற, காலில் ஒட்டி இருக்கிற மண் பொடி அது போதும். புரியுதா? அடியார்கள் கால் பொடிக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்திருக்கார். ஒரு பக்கம் ருக்மணி, ஒரு பக்கம் சத்யபாமா, ஒரு பக்கம் அவங்க அம்மா யசோத பிராட்டி. அன்னைக்கு பகவான் கிருஷ்ணருக்கு பர்த்டே.
கேக்கு வெட்டினாரான்னு கேட்கப்படாது, கேட்காமலே வெட்டிட்டார். யாரையெல்லாம் வெட்டணுமோ அவனையெல்லாம் வெட்டி விட்டார். கேக்கையா வெட்டினார். அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், எல்லாரும் கொண்டாடுறாங்க. நிறைய என்னென்னமோ வருது. நாரதர் கேட்டார், அடே அப்பா கிருஷ்ணா, இவ்வளவு பேர் உன் மேலே பிரியமுள்ளவங்க இல்லை, என்னென்ன கொடுக்குறானோ கொடுத்து விட்டு எங்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கேட்க போகிறாங்க. பின்ன கவுன்சிலர் வந்து அவருக்கு மாலை போட்டோம்னா என்ன பிரியத்து நிலையா போடுறான்? தெருவில் ரோடு போச்சையா, ஒழுங்காக போட்டுக்கிடு, அதுக்கு தானே மாலை போடுறான். இப்போ பாரு என் மேலே அன்பு யாருக்கு இருக்குன்னு காட்டுறேன். கிருஷ்ண பரமாத்மா ஐயோ தலை வலிக்குது, தலை வலிக்குது, துடிக்கிறாரு. தலைவலியா? பொய், தலை வலிக்குது. ஆளாளுக்கு வந்தாங்க. அமிர்தாஞ்சன், டைகர் பாம், ஆக்ஸாயில், சிங்கப்பூர் பூரா ஆக்ஸாயில் தான். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, ஒன்றும் கிடைக்கும். என்னென்னமோ போட்டாங்க, தீரலை. பெருமான் சொன்னார், ஒன்றே ஒன்று போட்டால் தலைவலி போகும். என்ன? என் அடியார்களுடைய கால் அடி மண் இருக்குல்ல, அந்த மண்ணை கொண்டு வந்து நெத்தியில் 10 போட்டால் போயிடும். எல்லாம் பார்க்குறான். அடியார்கள் தானே இவ்வளவு கூட்டம், உன் கால் மண்ணை கொண்டாந்து நெத்தியில் 10. ஐயோயோ, என் கால் மண்ணை கொண்டாந்து கிருஷ்ண பரமாத்மா நெத்தியில் 10 போட்டால் எனக்கு நரகமில்லை கிடைக்கும். யாரும் வரமாட்டேன்ட்டு. சத்யபாமா, ஐயோ நான் மாட்டேன். ருக்மணி, முடியாது. யசோத பிராட்டி, என்னால் ஆகாது, என் புள்ள கடவுள். நாரதா பாத்தியா, கொஞ்ச தூரம் போ, ராதையின்னு ஒருத்தி இருப்பா, பிருந்தாவனத்தில் நிற்பா, அவளை போய் கூட்டிகிட்டு வா. நாரதர் ஓடினார். ராதை, ராதை கண்ணனை விட 4 வயசு மூத்தவ. நினப்பில் வச்சுக்கிடுங்க. ராதையும் கிருஷ்ணனும் நடனம் ஆடுறாங்கன்னா நம்ம காதலனும் காதலியும் இல்லை, பகவானும் பக்தனும். புரிஞ்சுக்கிடுங்க. 2 பேர். பிருந்தாவனம் பூரா அதுதான். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. அந்த காலம் விசியம்மான்னு ஒரு திரைப்படம், அதில் வந்த பாட்டு. அந்த காலம் ராதைக்கு அவளது பெருமை. காதலுக்காகவே வாழ்ந்தவள். காதல்னா என்ன? நம்ம காதல் கிடையாது, இது சும்மா கொடுப்பேன். இவன் காதலிக்கு கடிதாசி எழுதுறேன். அன்பே ரமா, உன்னை காதலிக்கிறேன், உன்னை உயிராக நினைக்கிறேன், நீ இல்லாவிட்டால் என் வாழ்க்கை இல்லை, நான் இறந்து போய்விடுவேன். ஒரு பக்கம் கீழே பின்குறிப்பு, அன்பேர் ரமா, ஒருவேளை என்னை உனக்கு பிடிக்காவிட்டால் இந்த கடிதத்தை உன் தங்கை உமாவிடம் கொடுத்து விடு. இந்த பயலை செருப்பை கலட்டி அடிக்க வேண்டாம். இதான் நம்ம காதல். அது எப்படி காதல்? பேரின்ப காதல். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. காதல் எனும் தீவினிலே ராதே ராதே, கண்டெடுத்த பெண்மணியே ராதே ராதே, மாதரசே செல்வ பெண்ணே ராதே ராதே, வானவர்கள் இன்ப வாழ்வே ராதே ராதே. இது யார் பாடின பாட்டு? பாரதியார். மகாகவி பாரதியார் பாடின பாட்டு. பிருந்தாவனத்துக்கு போங்க, எல்லாம் ராதை தான். சைக்கிளில் போகிறவன் பெல் அடிக்க மாட்டேன், ராதே ராதேம்பா, விலைக்கிடுவாங்க. அவளுக்கு பேர் ராதை இல்லை, ராதா ராணி. எங்கே? பிருந்தாவனத்தில். நாரதர் ராதேட்ட ஓடினார். ராதை கேட்டா, கிருஷ்ண பரமாத்மா நல்லா இருக்காராம். அம்மா, அவருக்கு தலைவலி, தவிக்கிறாரு. ஐயோ மருந்து போட்டிங்களா? துடிக்கிறா. போட்டோம், ஒத்து வரல. அவர் ஒரு மருந்து சொல்கிறாரு, அங்கே உள்ளவங்கள்லாம் போட ஒத்துக்கலை. என்ன மருந்து சொல்லுங்க, நான் கொண்டாடுறேன். அடியார்களுடைய பாத மண்ணு இவ்வளவுதானே, தாவணி கீழே போட்டா மிதிச்சா இவ்வளவு மண்ணு கிடச்சிது, கால் மண்ணு. அடிப்பொடி, தொண்டர் அடிப்பொடி
இவளது மண்ணு கிடச்சிது, எடுத்தா சுருட்டிக்கிட்டா, இங்கே வந்தா அரைச்சா 10 போட்டு விட்டா. யாருக்கு? கிருஷ்ணனுக்கு. நாரதர் கேட்டார், ஏம்மா உன் காலடி மண்ணு கிருஷ்ணன் நெத்தியில் பட்டா உனக்கு 7 ஜென்மத்துக்கு நரகந்தானம்மா வரும். ராதை சொன்னா, எனக்கு 7 ஜென்மம் இல்லை, 70 ஜென்மத்துக்கு நரகம் வந்தாலும் பரவாயில்லை, என் கண்ணனுடைய தலைவலி தீர வேண்டும். நல்ல கையை தட்டுங்கம்மா. ராதைக்கு தட்டாத கை அது இருந்தா என்ன, ஒடிச்சா என்ன? இந்த அன்பு நமக்கு வருமா? நமக்கு வருமா ஐயா? அவதான் ராதை. எதுக்கு இந்த கதைகள்லாம் சொல்ல வந்தேன்? அடியார்கள் கூட்டத்தில் ராதைக்கு அவளது பெருமை. தொண்டர் அடி பொடி, அடியார் கால் மண்ணு பட்டா கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலைவலி போகுமா? அப்போ அடியார்களுக்கு எவ்வளவு பெருமை கேட்கிறார். முருகப்பெருமானே, உன்னுடைய அடியார்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடு. அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பலக்கூத்தால் மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ. அடியார் கூட்டத்தை காட்டலேன்னா நான் செத்து போயிடுவேன். ஊர் மக்கள் ஒன்றை பார்த்து சிரிப்பாங்க. சிவபெருமானே. யார் பாடுறா? மாணிக்க வாசகர், திருவாசகம். அப்போ என்ன வேணும்? அடியார்கள் கூட்டத்தில் எப்பவும் இருக்கணும். 38ஆம் பாட்டு. ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குலிக்கிறைவா வேதாள கணம்புகள் வேலவனே. 51 அனுபூதி தினம் படிங்க, நல்லா இருக்கும். வாழ்க்கை சுகமாக இருக்கும். விடப்படாது. நமக்காச்சும் முருகனுக்காச்சும் அற்புதமான நூல் கந்தர் அனுபூதி. ஆதாளியை, ஆதாளின்னா யாரு? டம்ப பேச்சு பேசுகிறவன், வீண் பெருமை பேசுகிறவன். நான் யார் தெரியுமில்ல, இந்நேரம் பிரதம மந்திரியோட தான் பேசிட்டு வந்தேன்பேன். எப்படி இருக்கு? நம்ம காதில் பூ சுற்றிடுவேன். டம்ப பேச்சு. நான் அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், அந்த ஊரில் அதை பண்ணினேன், இந்த ஊரில் இதை பண்ணினேன். ஒன்றத்துக்கு லாயக்கில்லாத பையன் தன்னைத்தானே பாராட்டிக்குவான். அவனுக்கு பேர் என்ன? ஆதாளி. அருணகிரிநாத சுவாமி நம்ம பண்ணுற தப்பையெல்லாம் அவர் தலையில் அள்ளி போட்டுக்கிறார். அவரா டம்ப பேச்சு பேசுகிறாரு? இத்தனை பாட்டு பாடினாரு. நாம் பெரிய ஆளுன்னு எங்கேயாவது சொன்னாரா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? நான் ஆதாளி, நான் திருடேன், நான் கெட்ட. அவர் கெட்டவர் இல்லை, நம்மளுக்காக அவர் தலையில் அள்ளி போட்டுக்கிட்டு பேசுகிறார். ஆதாளியை. அடுத்தது ஒன்று அறியேனை, நல்லது கெட்டது தெரியாதவன். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அவனுக்கு 2 தான் தெரியாது. என்ன சொல்லுங்க? தன்னாலும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஐயோ, இதான் அறியாதவன். ஆதாளியை ஒன்று அறியேனை, நல்லது கெட்டது தெரியாதவனை. அறத்தீதாளியின், அறன்னா மிகவும், தீதாளி என்ன? தீமையை ஆளக்கூடியவன், தீக்குணங்கொண்டவன், மிகவும் தீக்குணங்கொண்டவனை. அறன்னா அதிகமாக. அறக்கைத்தது வேம்பர். அறக்கைத்தது வேன்னா முழுக்க கச்சு போச்சு. அறன்னா மிகவும் அர்த்தம். அறத்தீதாளியை மிகவும் தீக்குணம் கொண்டவனை. முருகா, நீ ஆட்கொண்டாயே, இந்த கருணையை நான் எப்படி சொல்ல போகிறேன்? நான் லாயக்கில்லாத ஆள், நான் ரொம்ப மட்டமானவன். நான் யாரு? நாய். மாணிக்க வாசகர் நாய்ங்கிறாரா? நாயை விட கேவலம்ங்கிறாரா? அம்மா தெளிவாக சொல்கிறாங்க. நான் நாய் இல்லை, ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன்வசமே
வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுதல். நாயில கேடு கட்டவன். புரியுதா புரியலையா? நாயெல்லாம் சேர்ந்து மகா நாடு போட்டுதான். ஒரு நாய் அதுக்கு தலைவர், ஒரு நாய் அதுக்கு துணைத் தலைவர். பதவி இல்லை சும்மாவா? ஒரு நாய் செயலாளர், ஒரு நாய் பொருளாளர், ஒரு நாய் இணை செயலாளர், ஒரு நாய் இணை பொருளாளர். எத்தனை பதவி எல்லாம் இருக்குது. அங்கே இன்னொரு நாய் வந்துச்சான். இதுகள்லாம் அதை பார்த்து சீ நாயே போ. இதுவே நாய், இது அதை பார்த்து சீ நாயே போன்னா அதான் நாயின் கடையாம் நாயேனை. நாய்களெல்லாம் கூடுனா யாரை பார்த்து நாயேன்னு சொல்லுமோ அப்படி நான் இருக்கிறேன். எவ்வளவு தாழ்வு! எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ அவன் உயர்ந்தவன். எவன் ஒருவன் தன்னை உயர்த்தி பேசுகிறானோ அவன் தாழ்ந்தவன். எழுதி வச்சுங்க. எத்தனை பாட்டு! ஞாயிற்கடையாம் நாயேனை, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நான் நாயை விட மட்டம், நீ தாயை விட சிறப்பு. 40 இடத்துல நாய்ங்கிறார். எங்க? திருவாசகத்தில். எதுக்கு சொல்ல வந்தேன்? என்ன போய் ஆட்கொண்டிய அப்பா. நான் யாரு? ஆதாளி, வீண் பெருமை பேசுறவேன், ஒன்று அறியேன், நல்லது கெட்டது தெரியாதவன், அறத்தீதாளி, தீக்குணங்கள் கொண்டவன். என்ன போய் ஆட்கொண்டாயே எம்பெருமானே, உன் கருணைக்கு எல்லை இல்லை. நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எத்தனாவது பாட்டு? 658வது பாட்டு. நாசம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி. நென்ன ஒரு மனுஷனை மதிச்சிட்டியப்பா. நாய் சிவிகை ஏற்றுவித்த நாயை குளிப்பாட்டி பல்லக்கில் வச்சாப்பில்ல, என்ன தூக்கி மேலே வச்சியே. ஐயன் எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அம்மை எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. யார் பாடுறா? அருணகி மாணிக்க வாசகர். ஆதாளியை ஒன்றறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ. ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான். ஐயா, ஒன்றுத்துக்கு லாயக்கில்லாத என்னை ஆட்கொண்டாயே, அந்த கருணை இன்னைக்கு வத்தி போச்சா? இன்னைக்கு ஏன் என்னை விட்டுட்டே? அந்த எண்ணம். அதுதான் அருணகிரிநாதரும் தன்னை தாழ்த்தி கொண்டு பாடுகிறார். கூதாளக்கிராத குலிக்கிறைவாம். அது என்ன கூதாளம்? கூதாளம்னா மலையிலே மலரக்கூடிய மலர். ஒரு பூ சாதாரணமாக கிடைக்காது, மலையில் தான் கிடைக்கும். கிடைக்க முடியாத மலர் கூதாளம்னு பேர். இங்கெல்லாம் எனக்கு அப்படி பேரே கிடையாது, நமக்கு தெரிய இல்லை ஐயா. கூதாளம்னா மலையில் வளரக்கூடிய மலர். செங்கல்வராய பிள்ளை எழுதுகிறார். கூதாள. அப்புறம் கிராத குலிக்கு இறைவா. கிராதர்னா யாரு? கிராதர் திருவாசகம், திருவாசகம். கிராத வேடமொடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும். கிராதன்னா வேடன். கிராத வேடன் அர்ஜுனனுக்கு அருள் பண்ணுறதுக்கு சிவபெருமான் வேடனா வந்தாரா இல்லையா? அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்துக்கு தவம் பண்ணுறான். ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுறான். பாசுபதம் வேண்டும். துரியோதனனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு பாசுபதம் கிடைச்சிட்டா போச்சு. மூகாசுரன் ஒருத்தனை ஏவி விட்டான். மூகாசுரன் யார் தெரியுமா? பன்றி முகம். ஆனால் ஒன்று, சிவனை தவிர யாரும் அவனை கொல்ல முடியாது. எப்படி ஆளு? அவனை ஏவி விட்டான். அர்ஜுனனை கொன்று விட்டு வா. மூகாசுரன் பயங்கர பன்றியா மாறி வர்றான், அர்ஜுன மேலே பாய போகிறான்.
அர்ஜுனன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த கை ஞாபகம் வருதா? விடப்படாது. சும்மா இருக்க போதெல்லாம் இந்த கை இப்படித்தான் இருக்கணும். எந்த 2 விரல் சேரணும்? சுட்டு விரலும் கட்டை விரலும். சுட்டு விரல் ஆன்மா, கட்டை விரல் ஆண்டவன். சின்முத்திரை இப்படித்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பன்றி ரெடியாக வந்துருச்சு, பாயப்போகுது. பாஞ்சா என்ன ஆகும்? செத்து போயிடுவேன். சிவபெருமான் பார்த்தார், விடுவாரா? பக்கத்தில் அம்பாள், அம்மா புறப்படு. அவன் என்ன சொன்னான்? நான் மட்டும் வரட்டுமா? இந்த சின்ன குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு வரட்டுமா? யார் சின்ன குழந்தை? மிஸ்டர் முருகன். அவர் தான் சின்ன குழந்தை. ஆமாங்க, அம்மாவுக்கு அப்படித்தானே. இந்த குழந்தையும் தூக்கிட்டாளா? இவர் உடனே வேடன் ஆயிட்டார். வேடன், கிராதன்னா வேடன், கிராத வேடம். அப்படியே பின்னால் உள்ள கைலாசத்தில் உள்ள கணங்கள் பூரா 1000 வேடர்கள் எல்லாம் வர, அம்பாள் வர, அம்பாள் இடுப்பில் முருகன் வர. முருகன் யாரு? ஒரு வேடு வச்சிக்கு கணவனை வர போறாரு. வேடு வச்சு யாரு? வள்ளி நாச்சியார். இடுப்பில் தூக்கிக்கிட்டு வந்தாளாம். யாரை தேடி போனாங்க? பன்றியை தேடி போனாங்க. ஒரு காலத்திலே பெருமாள் பன்றியாக மாறி சிவனை தேடினார். திருவண்ணாமலை பன்றியாக மாறி சிவனுடைய திருவடியை தேடினாரா? இப்போ சிவபெருமான் பன்றியை தேடி போனார் அப்படின்னு வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார். ஓரேனம் தன்னை தேட, ஏனம்னா பன்றி, பாத்திரமல்ல பன்றி. ஓரேனம் தன்னை தேட ஒளித்தருளும் இருபாதத்து ஒருவன், அந்த போரேனம் தன்னை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி. சீரேனல் விளைகிரிக்கு தேவதையாம் குமரனை தன் செங்கை ஏந்தி, பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதி பின் போனாள். பதின்னா புருஷன், பின் போனாள். கணவனை முன்னால் விட்டு அம்பாள் பராசக்தி பின்னால் போனாலாம். அப்போ என்ன புரியுது? வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் போனால் பாவம், அந்த வீட்டுக்காரரை முன்னால் விட்டு கொஞ்சம் பின்னால் போகணும் அப்படின்னு அம்பாள் அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். பதி பின் போனாள். வந்தாச்சு. இங்கே இந்த பன்றி பாய போகுது. அர்ஜுனை முடிச்சுக்கிட்டான். சிவபெருமான் பண்ண வேலை முடிச்சுக்கிட்டான். ஓ, பன்றி பாய போகுது. அர்ஜுனுடைய காண்டீபம் வில்லு எடுத்தான், அம்பை தொடுத்தான், விட்டான். சிவபெருமான் வேடன் பார்த்தாரு, அவரும் அம்பு விட்டார். 2 அம்பும் பன்றி மேலே பாஞ்சுது. பன்றி செத்து போச்சு. யாரு காரணம்? சிவபெருமான். இவனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் குறி வச்ச பன்றி மேலே அம்பு விடுறதுக்கு வேடா, நீ யாரு? அவரு, நான் தான் முதல்ல குறி வச்சேன். கோபம் வந்துருச்சு. பில்லால சிவபெருமான் தலையில் ஒரு அடி அடித்தான். வாங்கிக்கிட்டார். எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, கண்ட பயலெல்லாம் அடிக்கிறாங்க. ஒருத்தன் பாண்டிய ராஜா பெரம்பில் மாணிக்க வாசகர் வரலாற்றில் முதுகில் அடிக்கிறான். ஒரு கண்ணப்ப நாயனார் செருப்பு காலில் வச்சுக்கிட்டு கண்ணில் மிதிக்கிறாரு. சரிதானா? ஒரு சாக்கிய நாயனார் கல் விட்டு அடிக்கிறாரு. இவன் பாரு வில்லால் அடிக்கிறேன். அப்பா இல்லை அம்மா இல்லை, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சிவபெருமானுக்கு அப்பா இருந்தால் சொல்லியிருப்பார்ல. அவர் தான் எல்லாருக்கும் அப்பா. பாவம், தாய் இல்லை தந்தை இல்லை. அடிச்சிட்டான். அடித்த உடனே அவர் சந்தோஷமாக நிற்கிறார். கோபம் வந்துருச்சு இவனுக்கு. கட்டி பிடிச்சி மல்யுத்தம் பண்ண போகிறான். வேடனோட கட்டி பிடிச்சான். அவரும் கட்டி பிடிச்சார். என்னடா இது, ஒரு சண்டையில் கட்டி பிடிச்சா உடம்பு வலிக்குமே, வலிக்கலையே. வீட்டுக்காரி பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்பில் இருக்கே. கட்டி பிடிச்சது யாரு? சிவபெருமானம்மா. அவன் தான் கணவன், நம்ம தான் மனைவி. மறக்காதீங்க. இந்த ஆண் பெண்ணெல்லாம் உடம்பு சட்டை,
இந்த சட்டை போயிடும். அடுத்த பிறவியில் ஆணோ பெண்ணோ இல்லை கரடியோ புலியோ ஒருத்தனுக்கும் தெரியாது. கடவுள் காதலன், நம்ம காதலி. கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? நெளியிறேன். என்னடா கட்டி பிடிச்சா குழுகுலுன்னு இருக்கு. சண்டை எங்கிட்டு சண்டை போடுறது. அவர் பிடிக்கிறாரு, அப்புறம் பார்க்குறார், காட்சி கொடுத்தார், கும்பிட்டுட்டான். என்ன கேட்டான்? எனக்கு பாசுபதம் வேண்டாம், எனக்கு பாரத யுத்தம் வேண்டாம், எனக்கு பரமாத்மா கிருஷ்ண வேண்டாம், உன் பின்னாலே வந்துடுறேன். அப்பா சாமி, உன்னை நம்பித்தாண்டா கிருஷ்ண பரமாத்மா சண்டையை நடத்த போகிறாரு. அவர் பிளான் போடுவார், நீ தாண்டா அம்பு விட போகிற. போ, சண்டையெல்லாம் முடியட்டும், ஒரு நாளைக்கு எங்கிட்ட வருவேன். எப்போ? அடுத்த யுகத்தில் பன்றியை காரணமாக்கி கொண்டு நாம் உன்னை தடுத்து ஆட்கொள்வோம். அந்த அர்ஜுனன் இந்த கலியுகத்திலே கண்ணப்ப நாயனாராக வந்தான். அந்த பன்றியின் மூலம் சிவபெருமானோடு சேர்ந்தான். புரியுதா? கிராதன்னா யாரு? வேடன். இங்கே முருகனுக்கு மாமனார் வேடன், நம்பிராஜா. கிராத குலி, கிராத குலன்னா வேட ஆண்மகன். கிராத குலின்னா குலனுக்கு பெண்பால் குலி. யாரு? வேடர் வம்சத்தில் பிறந்த பொண்ணு. யாரு? வள்ளி. குலி, கிராத குலி. கிராத குலன்னா வேட வம்சத்திலே பிறந்த ஆண். கிராத குலின்னா குலனுக்கு பெண்பால் குலி. கிராத குலிக்கு இறைவா, வேடர் குலப்பெண்ணான வள்ளியின் தலைவனே, ஆண்பால் குலவன், பெண்பால் குலி. கூதாள கிராத குலிக்கிறைவா, கூதாள கூதாள மலரை மாலையாக அணிந்தவனே. கிராத குலிக்கு இறைவா, வேடுவ பெண்ணின் தலைவனே, வேதாள கணம்புகள் வேலவனே. வேதாளம்னா என்ன? அந்த காலத்தில் ஒரு சினிமா படம் வந்துச்சு, வேதாள உலகம். கேள்விப்பட்டிருக்கலாமா? 1945 ஏவிஎம் ஸ்டுடியோ தயார் பண்ண படம் வேதாள உலகம். இன்றைக்கும் திருப்பி போடுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேதாளம், வேதாளம்னா பேய், அவ்வளவுதான். எல்லா பேய்களும் முருகனை கும்பிட்டு தான். எதுக்குடா? முருகா, நீ சூரசம்ஹாரம் பண்ணனியா? ஆமாம். கோடிக்கணக்கான அசுரர்கள் இறந்தார்களா? ஆமாம். எல்லாரையும் நாங்கள் சாப்பிட்டோம், அப்பத்தான் எங்களுக்கு வயிறு நிறைஞ்சுது. தேங்க்யூ. என்ன யாருக்கு? பேய்க்கெல்லாம் சந்தோஷமா? வேதாள கணம் முருகனை போற்றுகிறது. ஏன்? நீ சண்டை போட்ட பொழுது பிண விழுந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டு விட்டோம். பேய் எதை சாப்பிடுமா? பணத்தை சாப்பிடுமா? அது ஒரு பக்கம். வேதாள கணம்புகள் வேலவனே, சூரசம்ஹாரத்தில் நிறைய பிணங்கள் விழுந்தன. பசி அடங்கிய வேதாளங்கள் முருகனை நன்றியோடு புகழ்ந்தன. ஏன் இப்படி சொல்கிறாரு? முருகா, பேய்க்கு கூட கருணை காட்டியவன் எனக்கு காட்டப்படாதா? பேய்க்கு இறங்கலாமா? பெண்ணென்றால் பேயும் இறங்குங்கிறான். புரியுதில்ல? இங்கே பேய்க்கு கருணை காட்டிய நீ எனக்கு கருணை காட்ட மாட்டாயா? கடவுள் கருணை காட்டுவாரா மாட்டாரா? நல்காதொழியான் நமக்கு. கடவுள் நமக்கு அருள் செய்யாமல் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கையை கொடுப்பது இந்த பாடல். 39வது பாட்டு. மாவேள் ஜனனம் கடமாயை விடா மூவேடன என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. 7 பிறப்பு நமக்கு. நமக்கு 7 பிறப்பு. என்னென்ன 7 பிறப்பு? இப்போ பிறந்தது மக்கள், அடுத்து தேவர்கள், இதுக்கு முன்னாலே எடுத்தது விலங்கு, பறவை, ஊர்ந்து போகிற புழு, நீரில் போகிறது, தாவரம்,
மக்கள் தேவர். எத்தனை ஆச்சு? 7. இந்த 7 பிறப்பு நமக்கு. அதான் மா 7 ஜனனம், மிகப்பெரிய 7 ஜனனம். கடவுளே, அது கெடணும், எனக்கு பிறவி வேண்டாம். காரைக்கால் அம்மையார் என்ன கேட்கிறா? பிறவாமை வேண்டும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். கேட்குறாரா இல்லையா? பிறவி வேண்டாம். ஏன் வேண்டாம்? அடுத்த பிறவி எடுத்து என்னமாவு தப்பு தண்டா பண்ணனா அதுக்கடுத்த பிறவி வந்துடும். பிறவி வேண்டாம். பிறவி வேண்டாம்னா என்ன செய்யணும் சார்? பிறவி வேணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஆப்போசிட்டு செய்ய, அவ்வளோதானே. பிறவி வேணும், ஆசைப்படு. ஆசைப்பட்டா பிறவி வந்துடும். இந்த ஆள் ஆடிக்காரில் போகிறாரு, நானும் ஆடிக்காரில் போகணும். ஆசைப்பட்டேன்னா ஒரு நாளைக்கு போகலாம், அதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவையில்லை, பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். நான் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், ஆகலாம், அதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும். நம்ம பட்ட ஆசைக்கெல்லாம் பிறவி எடுத்தா உலகம் அழிஞ்சாலும் நம்ம பிறவி கணக்கு முடியாது. ஆசைப்பட்டா பிறவி வரும். பிறவி வேண்டாம்னா ஆசைப்படாதே, அவ்வளவு தானே. 3 ஆசை, மூவேடனை, மூவேஷனை, 3 ஆசை. என்ன 3 ஆசை? அர்த்தேஷனை, அர்த்த தர்ம அர்த்த காம மோட்சம். அர்த்தம்னா பொருள், பொன்னாசை, அவ்வளோதானே. அர்த்தேஷனை, புத்திரேஷனை, குழந்தை மேலே ஆசை. பெண்ணாசை, கல்யாணம் பண்ண தனியா பிள்ளை, அப்போ பெண்ணாசை. லோகேஷனை, லோகம், வீடு. சிவகாசியில் பாதி வீட்டையாவது வாங்கிவிடணும். மண்ணாசை, அவ்வளோதானே. 3 ஆசை, 3 ஏஷனை, தமிழில் ஏடனை, மூவேடனை என்று முடிந்திடுமோ. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, விடவே விடாது. பிறக்கிற பிள்ளை கூட ஆசைப்படுது இந்த காலத்தில். ஏன்? கையில் ஒன்று கொடுத்து விடுறோமா இல்லையா? 3 மாதத்து குழந்தைக்கு இதை காமிச்சு சோறு விட்டுறாங்க. அதுக்கு வாழ்க்கையே இந்த பிசாசு தான். நம்ம கையில் ஒரு பிசாசு இருக்குது பார்த்தீங்களா? வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வர பில்லு. செல்லு இருக்குல்ல, ஒரு பிசாசு இருக்குல்ல, இந்த பிசாசு நம்மளை விட்டு போகாது. ஆசை, குழந்தை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 7 பிறப்புக்கும் காரணம் ஆசை. இது எப்போ முடியுமோ? மூவேடனை என்று முடிந்திடுமோ? மாயையால் வந்த ஆசைகள் எல்லாம் மாயை. நிற்குமா? நிற்காதா? நிற்காது, ஒன்று கூட நிற்காது. உடம்பு நிற்குமா? வாழ்க்கை நிற்குமா? தெரியாது. எப்போ போகிறோம்னு தெரியாது. வந்ததாவது தெரியும், போகிறது தெரியவே தெரியாது. 3 ஆசை. மூவேடனை என்று முடிந்திடுமோ? கோவே, கோன்னா ராஜா, குரமின் கொடிதோள் புணரும் தேவே. குரமின்னல் யார்? குரமின்னல் வள்ளிநாச்சியார். குரமின் கொடி, அது மின்கொடி. தோள் புணரும், அவளை அணைக்கக்கூடிய தேவே, தேவனே, சிவசங்கர தேசிகனே. சிவனாகிற சங்கரனுக்கு குருவே. தேசிகன்னா யாரு? குருநாதன். சிவசங்கர தேசிகனே. ஓதுவித்த நாதர் கற்க, ஓதுவித்த முனி நாண, ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. எந்த ஊரு?
வேத வெற்பிலே புனத்தில், வேத வெற்பு திருக்கழுக்குன்றான் பாட்டா தானே ஆரம்பம். வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமா, வேடு வச்சு பாதபத்னம் மீது செச்சை முடிதோயர், ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேயர், ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயேன், காது முக்கிற வீரபத்திர காளி வெட்க மகுடாமா, காசமுட்ட வீச விட்ட காலர் பக்தி இமையோரை, ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனிநான, ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. அகஸ்திய முனிவர் வெட்கப்பட்டாராம். நான் தான் தமிழே கொண்டாந்தேன். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? வடமொழி ஆரம்பத்தில் இருந்துச்சு, சமஸ்கிருதம். எல்லாம் சமஸ்கிருதத்தை கொண்டாடினார்கள். நம்ம அகஸ்திய முனிவர் சிவபெருமான்கிட்ட போனார். பெருமானே, இந்த வடமொழிக்கு சமமாக ஒரு மொழி இருக்கா? இருக்குன்னார் அவர். எனக்கு கொடுங்க. திருத்தணிக்கு போ, நம்ம பிள்ளை முருகன் இருப்பான், அவங்கிட்ட வாங்கிக்கோ. அகத்தியருக்கு தமிழ் கொடுத்தது யாரு? முருகன். திருத்தணிக்கு போ. திருத்தணிக்கு போனாராம், முருகனை பார்த்தாராம். முருகன் ஒரு மொழியை கொடுத்தானாம். இந்த மொழிக்கு என்ன பேருன்னாராம். நீ வச்சுக்கன்னாராம் அவர். ஆகா, இது அமிழ்தம், அமிழ்தம் சொல்லு. அமிழ் தமிழ் 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 வந்துருச்சு. அமிழ்து அமிழ்து என்பது தமிழென்று ஆயிற்று. குருமுனிக்கு தமிழ் உரைக்கும் குமரமுத்தந்தருகவே, குருமுனிக்கு தமிழ் உரைக்கும் குமரமுத்தந்தருகவே. ஒரு பிள்ளைத்தமிழ் பாட்டு ஞாபகம் வருதா? அகஸ்திய முனிவருக்கு சிவனை நிகர் பொதிய வரை முனிவனகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. சிவனுக்கு சமானம் அகஸ்தியர். அவருக்கு 2ஆம் சிவன்னு பேரு. சிவனை நிகர் பொதிய வரை முனிவன் அகம் மகிழ இரு செவி குளிர என்ன தமிழ் பகர்வோனேன். சிவனை நிகர் பொதிய வரை முனிவன் அகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. தமிழை கொடுத்தது யாரு? சிவபெருமான். யார் மூலம்? முருகன் மூலம். யாருக்கு? அகஸ்தியருக்கு. ஆதிசிவன் பெற்று விட்டான். பாரதி என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். பாரதியார் பாடுறாரு. தமிழை கொடுத்தது முருகன். யாருக்கு? அகஸ்தியருக்கு. சிவசங்கர தேசிகனே ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனி நாண. 3 பேருக்கு உபதேசம். தேவர்களில் சிறந்தவர் சிவபெருமான், ரைட். முனிவர்களில் சிறந்தவர் அகஸ்தியர், அவருக்கு உபதேசம். மனிதர்களில் சிறந்தவர் அருணகிரியார், 3 பேருக்கும் உபதேசம். ஆமாம், முருகன் சிவனுக்கு உபதேசம் பண்ணாரா? எந்த லாங்குவேஜ்? சமஸ்கிருதமா, ஹிந்தியா, கன்னடமா, தெலுங்கா, மலையாளமா, என்னம்மா? எந்த மொழி? அருணகிரியார் சொல்றாரு திருப்புகள்ல. பாட்டை சொல்லவா? கொன்றை சடையர்க்கு. கொன்றை அணிந்த சடையர் யாரு? சிவன். கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெரிய, அந்த ஓம்ங்கிற எழுத்தின் பொருள் தெரிய. கொன்றை சடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழில் பகர்வோனே. கொன்றை சடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழில் பகர்வோனே. தமிழ்ல சொன்னாராம். ஏன்? தமிழ் மற்ற பயல்களுக்கு தெரியாது. தமிழ் யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தான் தெரியும். அப்புறம் அகஸ்தியருக்கு தெரியும். அப்புறம் நமக்கெல்லாம் தெரியும். கொன்றை சடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழில் பகர்வோனே. எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன்? சிவசங்கர தேசிகனேன் சிவகுருநாதனே என்னவனும் கேளு. ஆசை போகணும், போகவே போகாது. ஆசை போகணும். 40வது பாட்டு. வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன்
மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே. முருகா, கதிர்வேலை கும்பிட்டா வென போயிடும். வேலுண்டு வினையில்லை. வேலை கும்பிட்டா வென போயிடும். வென போயிட்டா பிறப்பு கிடையாது. எங்க வினையை அனுபவிக்கத்தானே பிறப்பு. போன பிறவியில் எவ்வளவு அநியாயம் பண்ணமோ அடுத்த பிறவி மாட்டிக்குவோம். எங்கள் ஊரில் மதுரையில் சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில் ஒரு ஆள் நின்று சாமி கும்பிடுறான். சிவபெருமானே, நான் போன பிறவியில் உன்னை கும்பிடலை, மன்னிச்சுக்கோ. அடுத்த பிறவியில் உன்னை கும்பிட மாட்டேன், அதுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ. இது எப்படி இருக்குது? என்னம்மா வேடிக்கையாக இருக்குல்ல. மெட்ராஸில் அந்த காலத்தில் ஒருத்தன் தெருவில் யூரின் கழிச்சுவிட்டேன், சிறுநீர் கழிச்சிட்டேன். அந்த காலத்தில் போலீஸ்காரர் வந்து 5 ரூபா ஃபைன் போட்டாராம். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்திருக்கு. 5 ரூபா ஃபைன் போட்டாராம். இவன் கிராமத்துக்காரன் 20 ரூபா கொடுத்தேன். ஏன் ஐயா, உங்கள் ஊரில் இதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்கன்னு இப்போத்தான் தெரியுது. நீங்கள் 5 ரூபா வாங்குனீங்க, இன்றைக்கி பூரா இருக்க போகிறேன் இங்கே தான். ஒரு 3 முறையாவது போவேன், அதுக்கும் சேர்த்து மொத்தமாக 20 ரூபா வாங்கிக்கிடுங்க ஐயா. வர்ற போது உங்களை தேட முடியாது, புரியுதா? அது மாதிரி போன பிறவியில் உன்னை கும்பிடலை, மன்னிச்சுக்கோ. அடுத்த பிறவியில் உன்னை கும்பிட மாட்டேன், மன்னிச்சுக்கோ. எனக்கா ஒன்றும் புரியலை. வெளியில் வந்தேன், என்னடா அப்படி சொல்கிற? அதுதான் விஷயம், சொல்லு. போன பிறவியில் கும்பிடலை, அது எப்படி தெரியுது? இந்த பிறவி வந்துருச்சுல்ல. முருகனை ஒழுங்காக கும்பிட்டு இருந்தா இந்த பிறவி வராதில்ல. கும்பிடலையே, வந்துருச்சு. ஓ அப்படியா, சரி. அடுத்த பிறவி கும்பிட மாட்டேன் நீ, அது எப்படி? இந்த பிறவியில் கும்பிடுறன்ல, அப்போ அடுத்த பிறவி வராதில்ல. வந்தா தானையா, அதனால அதுக்கும் சேர்த்து அட்வான்ஸாக இப்போவே மன்னிச்சுக்கோ. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானே. அது மாதிரி வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன். வினையை விரட்டி ஓட்டுமா கதிர்வேல், மறக்க மாட்டேன். கடவுளே, அப்படிப்பட்ட நான் வீடு பொண்டாட்டி பிள்ளை குட்டி இதில் கலங்கி மயங்கலாமா? மனையோடு, மனைனா யாரு? வீடுன்னு ஒரு அர்த்தம், மனைவின்னு ஒரு அர்த்தம். மனைக்கு விளக்கம் மடவாள். மனைவி இல்லைன்னா அந்த வீடு இல்லை. எழுதி வச்சுக்கிடுங்க, பழைய பாட்டு. நீர் இல்லா நெற்றி பால், விபூதி பூசலைன்னா உன் நெத்தி பாலா போச்சு. ஔவையார். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். ஒரு ஸ்பூன் நெய்யாவது தினம் ஊற்றி சாப்பிடணும், ஆயுர்வேதம். ஒரு ஸ்பூன், அதுக்கு மேலே மைசூர் பாகில் நெய்யை ஊற்றி குளிக்கப்படாது, அது கொலஸ்ட்ரால் வந்துடும். ஒரு ஸ்பூன். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால். ஊரில் ஆறு இல்லைன்னா அந்த ஊருக்கு அழகு கெட்டு போச்சு. மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால். எனக்கு அன்னை இல்லை, தம்பி இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, நான் ஒத்த பொண்ணு, உன் பிறப்பு பாலா போச்சு. இன்னைக்கு எல்லாம் அப்படித்தான். அந்த காலம் 7 பிள்ளை 8 பிள்ளை 9 பிள்ளை. எங்கள் ஊரில் ஒரு தெரு, அந்த தெருவில் 18 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு அந்த காலத்தில். 3 வீட்டில், அங்கே 6 பொண்ணு, இங்கே 6 பொண்ணு, இங்கே 6 பொண்ணு. எவனுக்கு பொண்ணு வேணுமோ அந்த தெருவுக்குள்ளே போய் விசாரி, ஒன்று இல்லாட்டி ஒன்று மாட்டோம். என்னங்க அந்த காலம். இன்னைக்கு நாம் இருவர், நமக்கு எதற்கு மற்றொருவர்? போச்சு. நான் இப்போ சொல்கிறேன், கல்யாணமானா குழந்தைகளை குறைஞ்சது 3 பிள்ளையாவது பெற்றுக்கணும். ஐயா நீங்களா வளர்க்க போறீங்கன்னு கேட்கப்படாது, புரியுதா?
எங்கள் அப்பாவுக்கு 13 பிள்ளை, 10 பிள்ளை இறந்து போச்சு, 3 பிள்ளை மிச்சம். எங்கள் மாமியாருக்கு 9 பிள்ளை, 9 இருக்குது. அந்த காலத்தில் எப்படி வளர்த்தாங்க? நமக்கு ஒரு பிள்ளைய வளர்க்க துப்பு கிடையாது. அதானே இப்போ சொல்கிறேன், கல்யாணம் ஆனால் 3 குழந்தையாவது பெற்றுக்கலைன்னா இந்தியா கூடிய சீக்கிரத்தில் இஸ்லாமிய நாடாக மாறி போய்விடும். புரிஞ்சா சரி. நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது, மற்ற பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகுது. அவங்க ஓட்டு போடுவாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க போகிறோம். குறைஞ்சது 3 பிள்ளையாவது பிறக்கணும். நான் ரொம்ப சொல்லப்படாது. எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல வந்தேன்? மனை வாழ்க்கை, மனை வாழ்க்கை. கடவுளே, வினையோட விடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ. பொண்டாட்டி புள்ள குட்டி இதில் கலங்கி மயங்கலாமா? முருகா, முருகன் எங்கே எல்லாம் தெரிஞ்சான், அதான் முக்கியம். சுனையோடு. ஏய்யா, அந்த சொன பக்கம் உங்களை பார்த்ததா சொன்னாங்க, அப்படியா? அப்புறம் அந்த அறிவுத்துறையில் நின்னீங்களா? அந்த தெனப்புனத்துக்கு போனீங்களா? ஐயையோ, அது வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? அப்புறம் அப்புறம் அந்த அந்த இன்னொரு இடம் என்னமோ சொன்னாங்களே, தினைப்புனத்தில் மேலே பரன் இருந்துச்சா? ஆமாம், அந்த பரனில் நின்னீங்களா? ஐயோ ஆமாம். எங்கே போனார்? ஏன் போனார்? வள்ளி நாச்சியாரை தேடி வள்ளி மலையில் அலைஞ்சாரா இல்லையா? எங்கெங்கே அலைஞ்சார்? சுனையோடு, அருவித்துறையோடு, பசுந்தினையோடு, பசுமையான திணை புனம். அடுத்தது இதனோடு. இதன்னா பரன், வள்ளி இருந்த பரன், அதான் இதன். இதனோடு திரிந்தவனே. வள்ளியை தேடி இவ்வளவு ரவுண்ட் அடிச்சு இல்லையா நீ? திரிந்தவனே, வார்த்தை பத்தியலா? அந்த பையன் திரியிறானுங்கிற மாதிரி இந்த பொண்ணை தேடி இவ்வளவு தூரம் தெரிஞ்சியே. ஏன்பா, நான் கஷ்டப்படுறது உனக்கு பிடிக்கலையா? என்னை எப்படியாவது இந்த மனை வாழ்க்கையை விட்டுட்டு கலட்டி விட்டுரு. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன். புரியுதா புரியலையா? இன்னும் புரியலை. நாம் சொல்ல வந்தது இப்போ சொல்கிறேன். ஆமாம், வள்ளியோட திரிஞ்சியே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? வள்ளி எங்கே போனாலும் முருகன் அங்கே போனான். அவள் சொனைக்கு போனாளா? கூட போகிறாரு. அருவித்துறைக்கு போனாளா? அங்கே போகிறாரு. தினைப்புனத்தில் இருந்தாளா? அங்கே போகிறாரு. பரன் மேலே உட்கார்ந்துருந்தாளா? அங்கே போகிறாரு. வள்ளி எங்கே போனாலும் அங்கே போய் அவளை விரட்டிக்கிட்டு நின்னில்ல. இது வெளியில் அர்த்தம், உள்ள என்ன அர்த்தம்? வள்ளிங்கிறது யாரு? நீங்களும் நானும். அதை மறக்கப்படாது. நீங்களும் நானும். முருகா, நான் 1000 பிறவி எடுத்தேன். எல்லா பிறவியிலையும் எங்கூட வந்து எனக்காக கருணை காட்டினியே. என்னம்மா, நம்ம எத்தனை பிறவி எடுத்திருப்போம்? அத்தனை பிறவிகளையும் வந்து எனக்காக கருணை காட்டினியே. அப்பா, எனக்கு இந்த மயக்கத்தை தவிர்க்க வேண்டாமா? நம்ம தான் வள்ளி. நம்ம விட்டாலும் நம்மளை முருகன் விடமாட்டான். எழுதி வச்சுங்க. நீங்க விட்டாலும் உங்களை முருகன் விடமாட்டான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவன் நீங்க மாட்டான். நம்ம கலட்டி விடுறதுக்கு ரெடியா இருப்போம். 3 மணி நேரம் சினிமா பார்த்தா முருகனை மறந்துடுவோம். அவன் மறக்க மாட்டான். மறப்பானா? பாத யாத்திரை போகிறோம், முருகனையா நினைச்சான்? ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு, எல்லா கதையும் பேசிக்கிட்டு போவான். அவன் நம்மளை மறக்க மாட்டான். ஒரு இடத்துல ஒரு கல் நறுக்குன்னு குத்தும், முருகாம்பா. மாட்டிக்கிட்டியா? நினப்பு வந்துருச்சா?
அதுதான், நீ மறந்தாலும் உன்னை மறக்காதவன் பகவான். என்ன இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வள்ளியை தேடி காட்டுக்கு போனவன் நம்மை தேடி நாட்டுக்கு வரமாட்டானா? அதுதான் ஆசை. சுருக்காதானே? வள்ளியை தேடி காட்டுக்கு போனேன், திணைப்புணத்துக்கு போனேன், பரன்ல ஏறுனேன், அருவியில் போய் நின்னேன், ஏய்யா என்னை காப்பாற்ற வரமாட்டியா? வினையோட விடும் கதிர்வேல் மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ, சுனையோடு அறிவித்துறையோடு பசுன் தினையோடிதனோடு திரிந்தவனே. 41 சாகாதனையே சரணங்களிலே கா கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. நான் சாகப்படாது, இந்த உடம்பை கீழே போடப்படாது, நான் சாகாமல் இருக்கணும். சாகாமல் எங்கடா இருப்பேன்? சிவகாசி இல்லையா? இல்லை. திருத்தணி இல்லையா? இல்லை. அப்போ உங்கூட இருக்கணும், உன் சரணத்தில் இருக்கணும். சரணம்னா என்ன? திருவடி. சாகாதனையே சரணங்களிலே கா கா காப்பாத்து காப்பாத்து. காக்கான உடனே காக்கா தீப்பட்டின்றப்படாது, புரியுதா? கா கா என்ன அர்த்தம்? என்னை காப்பாத்து கடவுளே, என்னை காப்பாத்து. சாகாதனையே சரணங்களிலே கா கா. ஏண்டா அப்படி கத்துற? இந்த யமன்னு ஒரு கடங்காரன் வந்துருவான், கலகம் பண்ணுவான், எப்போ வருவான்னு தெரியாது, நோட்டீஸ் கொடுக்காமலே வருவான். காப்பாத்து. காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வா கா. வாகா இல்ல, வா கா. அவன் கலகம் பண்ணுவான். யாரு கலகம் பண்ணுவா? யமதர்மராஜா கலகம் பண்ணுவான். வந்து காப்பாத்து. வாகா முருகா மயில் வாகனனே. உனக்கு எதுக்கு மயில்? நான் கூப்பிட்டா வர்றதுக்கு தானே மயில் வச்சிருக்க, எடுத்துக்கிட்டு வாயா. உனக்கு என்ன வாகனம் கிடையாதா? மயில் இருக்குல்ல, வா. புரியுதா? மயில் எதுக்கு? நம்ம கூப்பிட்டா வர்றதுக்கு. வாகா முருகா மயில் வாகனனே. ஒரு சின்ன விஷயம் வேகமாக சொல்லிவிடுறேன். இலங்கைக்கு போயிருக்கீங்களா? இலங்கையில் யோக சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? யோக சுவாமி பெரிய ஞானி, விவேகானந்தரை பார்த்தவர், ஞானத்தில் எல்லாம் சொல்லுவார், ஒரே நேரத்தில் 4 இடத்துல இருப்பார். நான் ரொம்ப சொல்ல நேரம் இல்லை, ஒன்று மட்டும் சொல்கிறேன். நல்லூர் கந்தசாமி கோயில், யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி கோயில், வேல் வச்சு கும்பிடுவாங்க. கதிர்வேல், கதிர்காமம் கதிர்வேல். இவர் ஆண்டுதோறும் தைப்பூசத்துக்கு கதிர்வேல் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போயிடுவார். யாரு? யோக சுவாமி. நம்ம தமிழ்நாட்டில் ஆசா ஞான சம்பந்தம்னு ஒரு பெரிய பேராசிரியர், அவரும் இன்னொருத்தரும் இலங்கைக்கு போனாங்க. முத நாள் போய் யோக சுவாமியை கும்பிட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த கலெக்டர், கூட இருந்த கலெக்டர் சொன்னார், தைப்பூசத்தன்னைக்கு போய் யோக சுவாமியை பார்க்கலாமா? இல்லை இல்லை, தைப்பூசத்தன்னைக்கு அவர் நல்லூர் கந்தசாமி கோயிலில் இருப்பார், நம்ம இந்த ஊரில் அவரை பார்க்க முடியாது. கொழும்பில் இருக்காங்க இவங்க, கொழும்பு வல்வெட்டித்துறை, நம்ம இங்கே பார்க்க முடியாது. சரி, ஒன்று செய்வோம், நமக்கு இந்த வருஷம் நல்லூருக்கு போக முடியலை, கவர்மெண்ட்டு வேலை கலெக்டருக்கு. நம்ம போய் சாமி இருப்பார்ல யோக சுவாமி, அவர் இருக்கிற இடத்துல போய், அவர் இருக்க மாட்டார், அவர் எங்கே இருப்பார்? நல்லூரில் இருப்பார். அந்த இடத்த பார்த்து கும்பிட்டு வருவோம், இருந்த இடத்த. சரி கிளம்பு. 2 பேரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி யோக சுவாமி இருக்கிற குடிசைக்கு வந்தால் வாசப்படியில் யோகசாமி நிற்கிறாரு. என்னடா
இவர் நல்லூர்ல இருப்பார். இன்னைக்கு தைப்பூசம் இல்லை. காலில் விழுந்துட்டாங்க. சாமி, நீங்கள் நல்லூருக்கு போகலையா? நம்மக்கிட்ட என்ன மயில் வாகனமாக இருக்குது? அந்த மடையனுக்கு மயில் வாகனம் இருக்கும், பறந்துருவேன். நம்ம எங்கே போகிறது? புரியுதா? நம்மக்கிட்ட என்ன மயில் வாகனமாக இருக்குது? அந்த மடையனுக்கு மயில் வாகனம் இருக்குது, போயிடுவேன். இவங்க ஒன்றும் பேசலை. சாமி அப்படித்தான் பேசுவார். மடையன்னா என்ன அர்த்தம்? முட்டாப்பைய, சமயக்காரன். மடைப்பள்ளி, மடைப்பள்ளி, மடை தொழில், மடையன் சமயக்காரன். பக்குவப்படுத்துகிறவன், ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய முருகனுக்கு பேரு மடையன். நமக்கு அது புரியாது. மடையன்னு திட்டி விட்டாரு. இப்படித்தானே நம்ம நினைப்போம். அந்த மடையங்கிட்ட மயில் வாகனம் இருக்கு, நம்மள்கிட்ட இருக்கு, நம்ம என்னத்தை போக போகிறோம்? எல்லாரும் அங்கே இருந்தாங்க, கும்பிட்டாங்க, சாமி சாப்பாடு போட்டார், சாப்பிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. 3 நாள் ஆச்சு. நல்லூர் கந்தசாமி கோயிலில் தைப்பூச காட்சிகள் டிவியில் காட்டுறாங்க. அந்த காலம் ஒருத்தர் அதை ஃபிலிம் எடுத்துக்கிட்டு வந்துட்டார். இந்த டிவியில் அவர் ஃபிலிம் எடுத்துட்டார். அதை படம் எடுத்து இந்த ப்ரொஜெக்டர் வச்சுருப்பாங்கள்ல, அதில் போட்டு காட்டுறாரு. ஆசா ஞான சம்பந்தம் அதை பார்க்குறாரு. இது என்ன? நல்லூர் கந்தசாமி கோயிலில் இந்த வருஷம் நடந்த தைப்பூசம், தைப்பூசத்தன்னைக்கு சாமி புறப்பாடு பாருங்கோ. பார்க்குறாரா? சாமிக்கு பக்கத்தில் யோக சுவாமி நிற்கிறாரு. என்னடா இது? அன்னைக்கு நமக்கு கொழும்புல அங்கே காட்சி கொடுத்தாரு, அதே நேரத்தில் இங்கே நிற்கிறாரே. எங்க இது இந்த வருஷமா இல்லை போன வருஷமா? யோ, இந்த வருஷம் ஐயா. 1 வாரத்துக்கு முன்னால் எடுத்த படம். என்னடா இது? 4 நாள் ஆச்சு. புறப்பட்டு சாமிகிட்ட வந்துட்டார். காலில் விழுந்துட்டார். சாமி, அன்னைக்கு நாங்கள் இங்கே வந்தோமா? உங்களை இங்கே பார்த்தோமா? அங்கே நல்லூரில் படத்தில் பார்த்தேன். சும்மாரு, அந்த மடையனுக்கு மயில் வாகனம் உண்டு. நிறுத்திவிட்டார். புரிஞ்சு வச்சு இங்கேயும் நின்று அங்கேயும் நின்று ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் சிவயோக சுவாமிகள். பெரிய மனுஷன். 1964 வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன சொன்னார்? அந்த மடையனுக்கு மயில் வாகனம் உண்டு. மயில் வாகனம் எதுக்கு? முருகா, நான் கூப்பிட்டா வர்றதுக்குத்தானே மயில் வாகனம். புறப்படு. சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா. யமன் வர்ற பொழுது காப்பாத்து, அந்த கனுமெனை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரளியொடு உகந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயேன். யமதர்மராஜா வர்ற பொழுது, முருகா நீ வந்து இந்த ஆளு நம்ம ஆளு, விட்டுறா அப்படின்னு சொல்லு. அந்த கனும், அந்த கண்ணை யாரு? குருடன். யாரு குருடன்? யமன். தாய் இப்போத்தான் குழந்தை பிறந்திருக்கு, தாயை கொண்டு போயிடுவேன். கருணையே இருக்காது. அதனால் அவனுக்கு என்ன பேர்? அந்தகன். அந்தகனுமெனை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரளியொடு உகந்த மனிதன் நமது அன்பன். இந்த ஆளு நம்முடைய அன்பன். சிவகாசியிலே 80 வருஷம் திருப்புகழ் சபை, அந்த மாதிரி அருணகிரிநாதர் சபை, மாதர் சபை, அதில் ஈடுபட்டு நடத்தினவன் இவன் நம்ம ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு நீ வரமாட்டியா? அந்த கனுமெனை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரளியொடுகந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. என்ன கேட்ட? சாகாவரம். அதான் கேட்குறாரு. சாகாதனையே, நான் சாகப்படாது. ஆமாம், அருணகிரியார் செத்தாரா இல்லையா? இல்லை. கடைசி என்ன ஆனார்? கிளியா மாறினார். முருகன் தோளில் உட்கார்ந்துக்கிட்டார். கேட்டது கிடைச்சதா?
சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார். வரங்கடைச்சது, முருகன் தோளில் கிளியாக்கி விட்டார். பாரதியார் ராமன் கிட்ட பாடுவார், சாகா வரமருள்வாய் ராமாம் சதுர்மறை நாதா சரோஜபாதா, ஆகாசம் தீகால் நீர்மண் அத்தனை பூதமும் ஒத்து நிறைந்தாய், ஏகாமிர்தம் ஆகிய நின்றாள் இணை சரணென்றால் இது கிடைக்காதா, சாகா வரமருள்வாய். நான் சாகப்படாது. பாரதியார் கேட்டார். யார்கிட்ட? ராமன் கிட்ட. அநியாயமா 39 வயசில் சோத்துக்கு வழி இல்லாமல் செத்து போயிட்டார். நம்ம சோறு போடலை. செத்ததுக்கப்புறம் மணிமண்டபம் கட்டணும், செத்ததுக்கப்புறம் அவர் எங்கே ஆளுன்னு சொன்னோம். இருக்கிற போது ஒன்றுமே போடலை. 39 வயசு இறந்து போயிட்டார். அருணகிரியாருக்கு முருகன் அருள் செய்தான், கிளியாக மாறினார். வாகா முருகா மயில் வாகனனே யோகா, சிவனுக்கு உபதேசம் பண்ணின பெருமாளே சிவஞான உபதேசிகனே. அடுத்து 42வது பாடல். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேடு நிகழ்த்திடலும், செறிவற்று உலகோடுரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே. குறின்னா என்ன? அடையாளம். சிவனுக்கு அடையாளம் சிவலிங்கம். நமக்கு தியானிக்கப்பட வேண்டிய பொருள். எதை தியானிக்கணும்? முருகனை. குறியை குறியாது குறித்தறியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தியானத்துக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் உண்டு, தெரியுதோ? சார் தியானமே தெரியாது, கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்றான், பார்வையை இங்கே வச்சுக்கிறான், கையை இப்படி வச்சுக்கிறான், பேசாமல் உள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கான். உள்ளே என்னமோ ஓடுறாப்பில் தெரியும், அப்புறம் அது மாறும், கண்ணீர் வரும். கவலைப்படாதே, இப்படியே பார்த்துக்கிட்டே இரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புருவ மத்தியில் காட்சிகள் விரியும், போர்க்களம் வரும், பகவத்கீதை உபதேசம் தெரியும். என்றைக்கு அன்னை பத்திரகாளி மாதா காட்சி கொடுக்கிறாளோ அன்னைக்கு உடம்பு விழுந்து விடும். தியானத்தில் அம்பாள் வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இங்கே நடக்கலாம். மேலமாசி வீதியில் பாலசுப்பிரமணிய முதலியார்னு ஒரு புண்ணியவான், நான் ஒரு சொற்பொழிவில் பேசிக்கிட்டு இருந்தேன் 1974. நீங்கள் ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. 74. எத்தனை வருஷம் ஆச்சு? 51 வருஷம் ஆச்சு. நான் பேசின உடனே உள்ளே வந்தார், என்ன ஒரு பார்வை பார்த்தார். நீங்கள் இன்ன நட்சத்திரமான்னு கேட்டார். எனக்கு ஆடி போச்சு. ஆமான்னே. உங்களுக்கு 5ல் கேதுவான்னாரு. ஆமான்னு அரண்டுட்டேன். 5ல் கேது, 5 ஞானகாரகன், கேது ஞானகாரகன். 5ல் உட்கார்ந்துருக்கான். போன பிறவியிலையும் அதுக்கு முந்தின பிறவியிலையும் நீங்கள் சம்பாதித்த ஞானம் உங்களை ஒட்டிக்கிட்டு இருக்கும். 5ல் எனக்கு அரண்டே போச்சு. அடுத்தாப்பில் அடித்தார். ராமலிங்க வள்ளலாருக்கு 5ல் கேது, விடாதீங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னுட்டு போயிட்டார். 74. எத்தனை வருஷம் ஆச்சு? 51 வருஷம் ஆச்சு. அந்த புண்ணியவான் சொல்கிறார், இப்போ இல்லை, இந்த இடத்துல தியானமா தியானிக்கிற பொழுது நான் தியானிக்கிறேனுங்கிற நினைப்பு இருக்குல்ல, அந்த நினைப்பும் போச்சுன்னா அதுக்கு சமாதின்னு பேர். மூச்சு மட்டும் ஓடும். அதுதான் குறியை குறியாது குறித்து அருள்வது. எந்த குறியை அடையணுமோ அதை நான் நினைக்கிறேனுங்கிற நினைப்பு கூட இல்லாமல் இருக்கிறது. தியானிக்கிறேனுங்கிற நினைப்பு கூட இல்லாமல் இருக்கப்படும். குறின்னா தியானிக்கப்பட வேண்டிய பொருள். அவனை தியானிக்கிறோம் என்ற நினைப்பு கூட இல்லாமல் தியானித்து சமாதி நிலை அடைவது குறியை குறியாது குறித்து அறிவது. அதைத்தான் நினைக்கிறோம். ஆனால் இப்போ நான் முருகனை நினைக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு கூட வரல.
நினைச்சாத்தான் புரியும், சொன்னாலாம் புரியாது. குறியை குறியாது குறித்தறியும். அதைத்தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பு போயிடும். ஆனால் மனசுக்குள்ள முருகன் மட்டும் இருப்பான். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் ஐ நிகழ்த்திடலும். தனிவேல் ஐ, தனிவேலுன்னா வேலாயுதம், ஐயின்னா தலைவன். வேலாயுதத்தை ஏந்திய தலைவனாகிற முருகன் எனக்கு இந்த உபதேசத்தை செய்தான். ஐயின்னா என்ன அர்த்தம்? தலைவன். புரியுதா புரியலையா? கடுமையான பாட்டு இது, கொஞ்சம் அனுபவிக்கணும். பட்டினத்தார் அம்மா இறந்து போயிட்டா, எல்லாரும் விறகலை கொண்டு அம்மா உடம்ப வச்சாங்க. பட்டினத்தார் ஓடி வந்தார். அட பாவிகளா, எங்கள் அம்மா என்னை வளர்த்தவள், மார்மேலும் தோல்மேலும் வட்டிலிலும் தொட்டிலும் என்னை வளர்த்தவள், அவளை போய் விறகலை வச்சிருக்கீங்களே பாவிகளா. விறக பூரா தூக்கி எறிஞ்சார். வாழைத்தண்டை கொண்டாந்து வச்சார். அம்மா உடம்ப அதில் வச்சார். 4 வரி. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே. சிவபெருமான் முன்னால் தீ வைத்தது முப்புறத்திலே. பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில். ஆஞ்சநேய சுவாமி தீ வச்சது இலங்கையிலே. அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே. எங்கள் அம்மா செத்து போனா என் அடி வயிற்றில நெருப்பு விழுந்துருச்சு. யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. வாழைத்தண்டு தீ பிடிச்சி எரிஞ்சு. முன் ஐ இட்ட தீ, முன்னால் தலைவனாகிற சிவபெருமான். பின் ஐ இட்ட தீ, பின்னால் தலைவனாகிற ஆஞ்சநேய சுவாமி. ஐயின்னா என்ன அர்த்தம்? தலைவன். வேல் ஐ, வேலை உடைய தலைவன் முருகன் அர்த்தம். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் ஐ நிகழ்த்திடலும். முருகப்பெருமான் இந்த செயலை செய்தான். அப்புறம் என்ன ஆச்சு? செறிவற்று. உலகோட நினச்சிக்கிட்டு இருந்தேன், உலக பத்தின நினப்பு போச்சு. உலகோடு உரை சிந்தையும் மற்று. நம்ம உலகத்தில் இருக்கிறோம், நம்ம சிவகாசியில் இருக்கிறோம், இன்ன தெருவில் இருக்கிறோம், போச்சு, மறந்து போச்சு. உலகோடு உரை சிந்தையும் மற்று. அறிவற்று, அறிவும் போச்சு. அறியாமையுமற்றதுவே, அறியாமையும் போச்சு. அது எப்படி சார்? அறிவும் அறியாமையும் சேர்ந்திருக்குமா? என்னம்மா தூக்கம் வருதா? அறிவும் அறியாமையும் சேர்ந்திருக்குமா? இருக்கும். அதானே இந்த பாட்டு சொல்கிறேன். விவேகானந்த சுவாமி 18-19 வயசு. கடவுள் உண்டா? வாத்தியார்கிட்ட கேட்டார். உண்டு. நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லை. அப்போ கடவுள் கிடையாது. கடவுள் பணக்காரர்களின் கற்பனை. விவேகானந்தர் நரேந்திரன்னு பேர் சொல்லிட்டார். ஒரு வாத்தியார் சொன்னார், நரேந்திரா தட்சிணேஸ்வரத்துக்கு போ, ராமகிருஷ்ணர்னு ஒரு கிழவனார் இருப்பார், அவர்கிட்ட கேளு சொல்லுவார். விவேகானந்தர் பாட்டிகிட்ட வந்தார். பாட்டி எங்கே போகிற? தட்சிணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ணர்னு இருக்காராம், அவர்கிட்ட போகிறேன். ஐயையோ, அது பைத்தியம் இல்லை. அதுக்கு என்ன தெரியும்? குடும்பத்தை தெரியுமா? பணங்காசை பற்றி தெரியுமா? ஊரை பற்றி தெரியுமா? நாட்டு நிலவரம் தெரியுமா? நம்ம தலைவர்களை தெரியுமா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. கடவுளைத்தான் தெரியும். உலக பற்றி அறியாமை, கடவுளை பற்றி அறிவு. உலகத்தை தெரியலே, அது அறியாமை. கடவுளை தெரியும், அது அறிவு. அப்போ அறிவும் அறியாமையும் சேர்ந்திருக்கா? நமக்கு உலகம் நல்லா தெரியும். சிவகாசியில் எத்தனை தெரு நல்லா தெரியும். எந்தெந்த கடை, அடேங்கப்பா, எல்லா கடையும் தெரியும். உலகத்தை பொறுத்த மட்டும் அறிவு
ஆண்டவன் ஒன்று, அது அறியாமை. நம்மள்கிட்ட சேர்ந்திருக்கா? அறிவும் இருக்கு, அறியாமையும் இருக்கு. முருகன்கிட்ட போனால் ரெண்டும் போயிடும், ரெண்டும் போயிடும். ஆண்டவனை கூட முழுக்க அறிய முடியாது. ஒரு பக்கம் கொஞ்சம் தெரியாமத்தான் இருக்கும். முழுக்க அறிஞ்சிட்டு அவர் கடவுளே இல்லையே, அளக்க முடியாது, முழுக்க முடியாது. ஏதோ முக்கா பங்கு பார்க்கலாம். அவ்வளோ. அறிவும் போயிடும், அறியாமையும் போயிடும். ஆமாம், ரொம்ப படிக்கிறோம், கடவுள்கிட்ட போக போகிறோம், அப்போது நம்ம அறியாமல் போயிடுச்சு. அறிவும் போகுமா இருக்குமா? அறிவு போகுமா இருக்குமா? போகணும். பிளேனில் போகிறீங்க, பிளேன் முதல்ல எப்படி போகுது? சக்கரத்தில் தான் போகுது. வேகமாக போகுது, மேலே ஏற போகுது. சக்கரத்தை உள்ளே இழுத்துடுவாங்க, பறந்து போயிடும். இதுவரைக்கு ஓடுறதுக்கு பயன்பட்ட சக்கரம் பறக்கிற போது தேவையில்லை, உள்ளே இழுத்து விட்டாங்க. ஆண்டவனை காட்டுறதுக்கு தேவையான அறிவு, ஆண்டவனோடு இன்பம் தூய்க்க தேவையில்லை, அறிவை இழுத்துருவான், போயிடும். அறிவு இருந்தா நாம் படித்தவன் பகவானை டெஸ்ட் பண்ணுறேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன். கல்வியும் போயிடும். சக்கரத்தை உள்ள இழுக்கலை, விவகாரம். இன்னும் புரிகிறாப்பில் சொல்லவா? ரொம்ப தெளிவாக சொல்கிறேனே. அந்த பொண்ணை பார்த்தேன், பொண்ணு அழகாக இருந்தது. அந்த பொண்ணு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தது, கழுத்து நிறைய நகை. அந்த பொண்ணை பார்த்து நான் ஆசைப்பட்டதுக்கு அந்த ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். பொண்ணு பாதி அழகு, போட்டிருக்க உட மீதி அழகு நல்லா இருந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட இன்பமாக இருக்க போகிறேன். எந்த ட்ரெஸ்ஸு எனக்கு அவளை காட்டுச்சோ அந்த ட்ரெஸ்ஸு இனிமேல் தேவையில்லை. ஆண்டவனை காட்டிய கல்வி ஆண்டவனோடு கலக்கும் பொழுது தேவையில்லாமல் போகிறது. இவ்வளவுதான் சார். அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அறிவும் போச்சு, அறியாமையும் போச்சு. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. எல்லாம் அற்று போய்விட்டது. என்ன நினப்பு? முருகன் மட்டும்தான் நினப்பில் இருக்கார். அடுத்தது 43வது பாடல். தூசாமணியும் துகிரும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளா இனபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இன்னைக்கு தலைப்பு ஆசா நிகழம். நீ தலைப்பாதானே? நிகழம்னா சங்கிலி, ஆசா நிகழம்னா ஆசை சங்கிலி. ஆன்மாவை கடவுள் உடம்போட சேர்த்து கட்டுறதுக்கு பயன்படுத்தின சங்கிலி ஆசை. ஆமாம், ஆன்மாவுக்கு உடம்புக்கு. இந்த ஆன்மாவுக்கு பசுன்னு பேர் தெரியுமா? பசுன்னு ஏம்மா பேர் வச்சாங்க? பதி பசு பாசம். ஆன்மாவுக்கு பசு. ஏன்? பசுன்னா கட்டப்படுவது. பசுமாட்டை ஒரு கைத்தை போட்டு கட்டுறாங்க, குதிரையை 2 கைத்தை போட்டு பிடிச்சிக்கிறாங்க, யானையை 3 சங்கிலி போட்டு காலில் கட்டுறாங்க, ஊஞ்சலை 4 சங்கிலி போட்டு ஊஞ்சலை கட்டுறாங்க. நம்மளை மெய் வாய் கண் மூக்கு செவி 5 சங்கிலி போட்டு கட்டிவிட்டாங்க. அது இதுவும் கட்டப்படுவது. அதனால இதுக்கு என்ன பேர்? பசுன்னு பேர். இது இந்த சங்கிலியை போட்டு கட்டிவிட்டாங்க. கட்டுனதை அவுக்கணும்னா என்ன செய்யணும்? சங்கிலியை உடைக்கணும். ஆசா நிகழம் ஆசை சங்கிலி துகளாயினபின். ஆசை சங்கிலி தூள் தூளாக போச்சு. அப்புறம் முருகனை அறிஞ்சுட்டேன். என்ன அறிஞ்சே சொல்லு?
சொல்ல முடியாதுடா. பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபவிக்கலாம், சொல்ல முடியாது. ஐ கேன் ரியலைஸ் பட் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன். நான் உணரலாம், வெளியில் சொல்ல முடியாது. அந்த இன்பத்தை கொஞ்சம் சொல்லு. எங்கே சொல்கிறது? பேப்பரில் எழுதியா காட்ட முடியாது. தூசா மணியும், தூசுன்னா ஆடைன்னு அர்த்தம். நம்ம தூசி இல்லை. தூசுன்னா என்ன அர்த்தம்? ஆடை, ஆடை அலங்காரம். வள்ளி நாச்சியார் குறத்தி பொண்ணு, மாணிக்கம் கிடைக்குமா, அதை கழுத்தில் போட்டிருப்பாளாம், மணி மாலை. துகிலும் நல்ல சேலை கட்டி இருப்பாளாம். இதான் அவளுக்கு அலங்காரம். தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா. இந்த பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டியே முருகா. நேசம்னா அன்பு. முருகா நினதன் வருளால், நீ அருள் பண்ணன, அதனால ஆசை சங்கிலி போச்சு. ஆண்டவன் அருள் இருந்தால் அன்றி ஆசை போகாது. ஆசை போகுமா? கடவுள் காட்சி கொடுத்தாராம். மைதாஸ், என்னடா வேணும்? நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னா. அம்மா கோல்டு இல்லை, 1 பவுன் 1,04,000 பயமாக இருக்குது. 1 பவுன் 1,04,000. காதலை 1/2 பவுனுக்கு போட்டிருந்தா 52,000. தங்கம், எதை தொட்டாலும் தங்கம். ஆகா, உலகமே நம்ம கையில். சந்தோஷமாக இருக்கு. ஒரு பொம்மை தொட்டான், தங்க பொம்மை. திரைச்சீலையை தொட்டான், தங்கம். வீட்டுக்கு வாச கதவை தொட்டான், தங்கம். ஆகா, நம்ம நல்லா இருக்கலாம். தண்ணி தவிக்குது, விக்கல். தண்ணி டம்ளரை தொட்டேன், தங்கம். தண்ணியை ஊற்ற போனேன், தண்ணியை தொட்டேன், தங்கம். ஐயையோ ஐயையோ, எப்படி குடிக்கிறது? பசிக்குதே, 2 இட்லி சாப்பிடுவோமா? இட்லியை தொட்டேன், தங்கம். மகள் பக்கத்தில் வந்தா, அப்பான்னா கட்டி பிடிக்க போனேன், கட்டி பிடிச்சான், தங்கம். ஐயையோ ஐயையோ, எல்லாம் தங்கமாக போனான். நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே கடவுளே, திரும்ப வா. எனக்கு தங்கமே வேண்டாம், எனக்கு என் பொண்ணு தான் வேணும். எனக்கு சாப்பிட இட்லி வேணும், எனக்கு தாகத்துக்கு தவிக்க தண்ணி வேணும். சகாரா பாலைவனத்தில் போட்டு 50 மூட்டை தங்கத்தை கூட போட்டா நான் செத்து போயிடுவேன். புரியுதா? ஆசை. இந்த சங்கிலி போகணும். பேசா அனுபூதி பிறந்ததுவே. பேசா அனுபூதின்னா அடுத்தவனுக்கு சொல்ல முடியாத அனுபவம். அனுபவிச்சவனுக்குத்தான் தெரியும், வெளியில் சொல்ல முடியாது. அதுதான் பேசா அனுபூதி. ஆசையை மாற்றணும். திருமந்திர ஞாபகம் வருதா? ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். கடவுள்கிட்ட கூட ஆசை வைக்கப்படாது சார். அப்போ அன்பு வைக்கணும். ஆசைக்கு அன்புக்கு என்ன சார் வித்தியாசம்? ஆசைப்பட்டா பதிலுக்கு என்னமோ எதிர்பார்க்கிறாய். அன்பு வச்சா பதிலுக்கு எதிர்பார்க்கலை. என் பண்டாட்டி மேலே எனக்கு அன்பு, பதிலுக்கு எதையும் நான் எதிர்பார்க்கலை. என் பொண்டாட்டி மேலே எனக்கு ஆசை, அப்போ என்னத்தையோ அவள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்த்தால் அது ஆசை, எதிர்பாராமல் அன்பு செலுத்தினால் அது அன்பு. ஆண்டவங்கிட்ட எதையும் கேட்காதேன். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, விட்டுரு. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. பேசா அனுபூதி பிறக்க எனதுளத்தில் ஆசா பசாசை அகற்றுவாய். ஆசைங்கிற பிசாசை என் மனசை விட்டு விரட்டு. தேசாரும் சிற்பரானந்தா திருவாலவாய் உரையும் தற்பரா சொக்கநாதா. சொக்கநாத வெண்பான்னு ஒன்று தருமபுர ஆதீனத்தை உண்டாக்கிய குருஞான சம்பந்தர் பாடியது. மதுரை மீனாட்சி கோயிலில்
பொற்றாமரையில் குளிச்சாராம். கையை உள்ள விட்டாராம், ஒரு சிவலிங்கம் கிடைச்சிது. இன்னைக்கு அந்த சிவலிங்கம் தருமபுர ஆதீனத்தில் வச்சு பூஜை நடக்குது 200 வருஷமா. அவருக்கு பேர் குருஞான சம்பந்தர். அவர் பாடின பாட்டு சொக்கநாத வெண்பா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா, மனக்கவலை மாற்றுகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா. எல்லா பாட்டும் சொக்கநாதான்னு முடியும். அதில் இது ஒரு பாட்டு. பேசா அனுபூதி பிறக்க எனதுளத்தில் ஆசா பசாசை அகற்றுவாய், ஆசை பிசாசை அகற்றுவாய். அடுத்து 44வது பாடல். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர்மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமலும் களலே. சாடும் தனிவேல், பகைவர்கள் மீது பாயக்கூடிய வேல். சாடுறதுன்னா சண்டை போடுறது. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ. முருகப்பெருமான் தன்னுடைய திருவடியை என் தலைமையில வச்சானே, அதை நான் வெளியில் எப்படி சொல்லுவேன்? எனக்கு தகுதி கிடையாது. என் தலைமையில வச்சான். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ. அந்த பாதம், அவன் திருவடி எங்கே எல்லாம் பட்டுது? வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமலும் களலே. திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமி பரவநாச்சியார் ஊடலை தவிர்க்க சிவபெருமான் 2 முறை ராத்திரியில் தூது போனாராம். ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த தெரு பூரா கொன்றை மலர் வாசம் அடிக்குதையான்னார். நம்ம வீட்டுக்கு சில பேர் சென்ட்டு போட்டுக்கிட்டு வருவேன். ஐயோ, வீடு முழுக்க நாரும். அவன் உடம்பு நாத்தத்தை மாற்றுறதுக்கு சென்ட்டு போட்டுக்கிட்டு வர்றேன். சென்ட்டு வாசம் அடிக்கும். சிவபெருமான் நடந்து போனாராம், தெருவெல்லாம் கொன்றை மலர் வாசம் அடிச்சுதான். முருகப்பெருமான் போனாராம், அவர் திருவடி எல்லா இடத்துலையும் சந்தன வாசம் அடிச்சுதான். எங்கே? வீடும் மோட்சலோகம். மோட்சலோகத்துக்கு போனாராம். அங்கே சுரர் மாமுடி வேதமும் சுரர் மாமுடி தேவர்களுடைய மணிமகுடம் அங்கே அடிக்குதான். ஏன்? இவர் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. இவர் காலு அவங்க திருமுடியில் பட்டுது. காலில் உள்ள வாசம் திருமுடியில் பட்டு அது வாசம் அடிக்குதான். சுரர் மாமுடி வேதமும் 4 வேதத்திலையும் இவர் காலை வச்சாராம். முருகன் காலுடைய மனம் வேதத்தில் வீசுதான். வெங்காடும் வெம்மையான வள்ளிமலை காடு. வள்ளிமலை காட்டுக்கு போனாரா? என்ன சார் அதை விட மாட்டேங்கிறீங்களே? அப்பவும் சொன்னீங்க, இப்பவும் சொல்கிறீங்க. வள்ளிக்காக வள்ளிமலை காட்டுக்கு போனாரா? ஆமாம், காட்டு வழியெல்லாம் முருகப்பெருமானுடைய உடம்பு வாசம் வீசுது. புனமும் திணைப்புனத்துக்கு போனாரா? ஆமாம், அங்கேயும் என்ன கமலும் களலே. அவருடைய திருவடி மணக்கிறது. எங்கெங்கே? வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமலும் களலேர். வீடுன்னா ஞானிகள் அடையக்கூடிய மோட்சலோகம். தேவர்கள் முடி, 4 வேதங்கள், வெம்மையான வள்ளிமலை காடு, திணைப்புனம், எல்லாத்திலையும் போகக்கூடிய திருவடி என் தலைமையில வச்சார். எனக்கு அது சந்தோஷம். சரணம்னா திருவடி, அதை என் தலையில் சூடிக்கொண்டேன். பூவார் அடிச்சுபடு என் தலைமேல் பொறித்தலுமே. ஞாபகம் வருதா? அது இன்னொரு பாட்டு. இணையார் திருவடி என் தலைமேல் பட்டலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொடிந்தேன். இன்னொரு பாட்டு இருக்குமா? பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே, தேவானவா பாடி தெள்ளேனங்குட்டாமோ. திருவாசகம்.
அவன் திருவடி என் தலையில் வச்சான், நான் கடவுளாயிட்டேன். தேவானவா பாடி தெள்ளேனங்கொட்டாமோ, அது மாதிரி இணையார் திருவடி வச்ச மாதிரி எம்பெருமான் திருவடி வச்சான். அந்த திருவடி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய திருவடி இப்பொழுது என் மேல் பட்டது. என் உடம்பு போகிற இடம் எல்லாம் கமகமகமன்னு எம்பெருமானுடைய திருவடி மணக்கிறது. இது 44வது பாட்டு. இன்னைக்கு 45வது பாட்டை முடிக்கணும். 45வது பாட்டு. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ, குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே. இந்த பாருங்க, பணக்காரன் இறந்து போனால் அழக்கூடாது. ஏன்? அவருக்கு எதுக்கு மதிப்பு கொடுத்தான்? பணம் வச்சிருக்காரு, பணத்தை போட்டுட்டு தான் சாகுறாரு. கொண்டுக்கிட்ட போகிறாரு, ஒரு 5 லட்சம் ரூபா கொண்டுக்கிட்டு போவோமே. அவர் புள்ள வந்துடுறான், நீ மரியாதை அவனுக்கு கொடுக்குறான். பணக்காரன் இறந்து போனால் பணத்தை கொண்டுக்கிட்டு போகிறதில்லை, அறிவாளி இறந்து போனால் அறிவை கொண்டுக்கிட்டு போயிடுவான். கிருபானந்த வாரியார் இறந்து போனார். 10,000 பாட்டு 10 வயசுக்குள்ள பாடம் பண்ணின ஆற்றல் போச்சு. அதை அவருக்கு வெளியில் சொல்லிட்டு போகணுமா, சொல்லாமல் போகணுமா? பணக்காரர் கொடுக்காம போனாலும் மகன் கொடுத்துக்கிறான். அறிவாளி கொடுக்காம இறந்து போனா அறிவு போச்சு. கொடுக்கணுமா வேண்டாமா? மறைச்சா கரவு, வெளியே கொடுக்கணும். கரவாகிய கல்வி, படித்தது அடுத்தவனுக்கு சொல்லிட்டு தான் சாகணும். படித்ததை அடுத்தவனுக்கு சொல்லாம இறந்து போனா அடுத்த பிறவியில் பிரம்மராட்சசா பிறந்து தலைகீழ தொங்கணும். வாரியார் சாமி காலையில் படிப்பார், சாயந்தரம் சொல்லிடுவார். படித்ததை 4 பேருக்கு கொடுத்துட்டு போயிடு, மறைக்காதே. முருகா, படித்ததை மறைக்கிறானே, இவன்கிட்ட போய் நான் நிற்காம எனக்கு மெய்ப்பொருள் உபதேசம் பண்ண மாட்டியா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. ஈகுவையோ அது என்ன? ஈதல், தா, கொடு, ஈ, 3 வார்த்தை. இந்த பாருங்க, சின்னவங்க போய் கேட்குறாங்க பெரியவங்கள்ட்ட, ஈகுவையோ ஈன்னு கிடப்பாங்க. சமமானவர்கள் ஈக்குவல் தான்னு கேட்பாங்க. பெரியவங்க சின்னவங்கள்ட்ட போய் கேட்டால் கொடுன்னு சொல்லுவாங்களாம். இது தமிழில். புரியுதா புரியலையா? பெரியவங்க சின்னவங்கள்ட்ட கேட்டால் கொடு, சின்னவங்க பெரியவங்கள்ட்ட கேட்டால் ஈ. இப்போ அருணகிரிநாதர் சின்னவர், முருகன் பெரியவன். ஈகுவையோ, சின்னவங்க பெரியவங்கள்ட்ட கேட்டால் ஈகுவையோ, பெரியவங்க சின்னவங்கள்ட்ட கேட்டால் கொடு, சமமாக இருக்கவங்க கேட்டால் தா. இது தமிழில் நன்னறியில் இருக்குது, நன்னூலில் இருக்குது. அதனால ஈகுவையோ. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. குரவா, குறவன்னா என்ன அர்த்தம்? சைவ சமய குறவர்கள் 4 பேர். குரத்தி குறவன் இல்லை, அது வல்லினா. இது சின்ன எடுத்து எடையினா. குறவன்னா குருநாதன். மாணிக்க வாசகர் குறவர், அப்பர் சுவாமி குறவர், சமய குறவர். குறவர்னா எந்த ராணா போடணும்? சின்ன ராணா போடணும். அப்படி சொன்னாத்தான் புரியும். தகராறுன்னு வந்துருச்சு. அவன் கேட்டா பெரிய ராணாவா சின்ன ராணாவா? இவன் சொன்ன பெரிய தகராறாக இருந்தால் பெரிய ராணா, சின்ன தகராறாக இருந்தால் சின்ன ராணா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தகராவுக்கு சின்ன ராணா, ரூவுக்கு பெரிய ராணா சொல்லப்படாது. இது என்னது? இடையினம். அது வல்லினம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம்.
கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குறவா குருநாதனே. குமரா முருகனுடைய சிவபெருமானுடைய குழந்தையேன் குலிசாயுத குஞ்சரவா. ஆமாம், இவ்வளவு நாள் கேட்டீங்களா இல்லையா? முடிச்சிடுறேன், ஒரு கேள்வி கேட்கவா? கந்தர் அனுபூதி இது வரைக்கும் எத்தனை பாட்டு படித்தான்? 45வது பாட்டு ஓடுது. இன்னும் 6 பாட்டு தான் நாளைக்கு இருக்குது. முடிச்சுட்டு சீக்கிரமாக எல்லாரையும் பொங்கலுக்கு விட்டுறலாம். அதுக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் இழுக்கிறேன். 45 பாட்டு படிச்சிங்கள்ல, வள்ளியை பற்றி கந்தர் அனுபூதியில் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஏகப்பட்ட இடம் சொல்லியிருக்காரு. பின்ன கொஞ்சமா அவ்வளவு சொல்லியிருக்கார். ஐயோ பாவம், இந்த தெய்வானே அவளை 45 பாட்டில் எங்கேயாவது சொன்னாரா? இல்லையே. இப்போ சொல்ல போகிறார் ஒரு பாட்டு. குலிசாயுத குஞ்சரவா. குலிசம்னா ஒரு ஆயுதம். குலிசத்தை வச்சிருக்கவன் தேவேந்திரன். தேவேந்திரங்கிட்ட ஒரு யானை. குஞ்சரம்னா யானை. தேவேந்திரர் 2 யானையை வளர்த்தான். ஒரு யானை ஐராவதம், ஒரு யானை தெய்வ யானை. குலிசாயுத குஞ்சரவா. தேவேந்திரன் வளர்த்த யானைக்கு தலைவனே. அப்பா, தெய்வ யானை பாவம் காத்து கிடந்தான். ஏய்யா, வள்ளியை இத்தனை பாட்டு பாடுறீங்களே, எனக்கு ஒரு பாட்டு கிடையாதா? இந்த பாட்டு. தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை இந்த கருத்தை சொன்னார். எப்படி? குலிசாயுத குஞ்சரவா. இந்திரனுடைய குலிசாயுதத்திற்கும் ஐராவதத்துக்கும் உரியவளான தெய்வ யானையின் கணவனேன் சிவயோக தயாபரனே. சிவயோகம் தரக்கூடியவனே, கருணை வடிவானவனே, எம்பெருமானே. கல்வியை மறைச்சு வைக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் நான் உபதேசம் கேட்காம நீ எனக்கு உபதேசம் கொடுக்க மாட்டியா? என்ன புரியுது? கல்வியை மறைச்சு வைக்கக்கூடாது. படித்ததை 4 பேருக்கு சொல்லிட்டு தான் சாகணும். புரியுதா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குறவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே. உங்கள் அன்புக்கு நன்றி. ரொம்ப பேர் உட்கார்ந்து நின்று கேட்கிறார்கள். நல்ல கூட்டம். எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம்.